உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான் சிவபிரான். அந்த பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன், வேண்டத்தக்கதை அறிபவன், வேண்ட முழுதும் தருபவன். சிவபெருமான் எளிதில் அருள் பொழிவதற்காக 2 வடிவங்களை எடுத்துக்கொண்டான். ஒரு வடிவம் ஞானாம்பிகை, இன்னொரு வடிவம் ஞான பண்டிதன். ஞானாம்பிகை என்பது அருள் வடிவான பராசக்தி, ஞான பண்டிதன் அருள் வடிவான முருகப்பெருமான். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. முருகப்பெருமான் திருநாமத்தைச் சொன்னால் எல்லாவிதமான துன்பங்களும் மாறிப்போய்விடும். கந்தக் கடவுள் நம் சொந்தக் கடவுள். அவர் வரலாறு கூறுவது கந்த புராணம். இது நம்முடைய சொந்த புராணம். சங்க இலக்கியங்களில் 11 மேல்கணக்கு என்பார்கள். 11 மேல்கணக்கில் 10 பாட்டும் 8 தொகையும் வரும். 10 பாட்டில் முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் முருகப்பெருமானை பற்றி நக்கீரர் பாடிய திரு முருகாற்றுப்படை. நமசிவய என்பது ஒரு மந்திரம், சிவய நம என்பது ஒரு மந்திரம், சரவணபவ என்பது ஒரு மந்திரம். அவை இரண்டும் 5 எழுத்து மந்திரங்கள், இது 6 எழுத்து மந்திரம். நமசிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்னால் இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தை குட்டி, பொண்டாட்டி, பொன்னாட, பதவி, புகழ், பெருமை இதெல்லாம் கிடைக்கும். சிவாய நம என்பது சூட்சுமமான பஞ்சாட்சரம். அதை சொன்னால் சிவபெருமானே கிடைப்பார். அதனால்தான் மாணிக்கவாசகப் பெருந்தகை பல இடங்களில் திருவாசகத்தில் நமசிவய என்று சொன்னவர் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சிவாய நம எனப் பெற்றேன் என்று குருநாதன்பால் தான் பெற்ற மந்திரத்தை சிவாய நம என்று குறிப்பிட்டு பேசுவார். நமசிவய என்றால் இக சௌபாக்கியம் கிடைக்கும், சிவாய நம என்றால் பர சௌபாக்கியம் கிடைக்கும். இரண்டும் கிடைக்க வேண்டுமானால் சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது யார் சொல்றா? இப்படி அருணகிரிநாத சுவாமிகள் பழனி திருப்புகளிலே பேசுகிறார். வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. சடாட்சரம் என்பது 6 எழுத்து மந்திரம். அதை சொன்னால் இகத்திலும் சௌபாக்கியம், பரத்திலும் சௌபாக்கியம். இசை பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளைவாட்டி மிகவாட அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்று பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். கந்த புராணம் என்பது கச்சியப்பர் பாடிய கவி அமுதம். இப்பொழுது அது செவி அமுதமாக வந்து கொண்டிருக்கிறது. மலேசியாவில் திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தின் சார்பில் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் 2வது அனைத்து உலக முருக பக்தி மகாநாட்டில் தவத்திரு பாலயோகி சுவாமிகளின் அருளாசியுடன் இது வெளியிடப் பெறுகிறது. கந்த புராணத்தை முழுக்க படிக்க வேண்டும் என்று நாவலர் பெருமான் குறிப்பிடுவார். என்ன நோய் வந்தாலும் சரி, கந்த புராணத்தை படியுங்கள், படனம் செய்யுங்கள், உங்களுக்கு நோய் போய்விடும் என்பது ஆறுமுக நாவலர் வாக்கு. கந்த புராணத்தை படித்தால், கந்த புராணத்தை கேட்டால் என்ன கிடைக்கும்? கந்த புராணத்திலேயே ஒரு பாடல் இருக்கிறது. இந்திரராகிப் பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி, சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வரு, அந்தமில் அவுணர்தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல், கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவோரே. கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து
ஓதுவோரே கந்தவேள் புராணத்தை யாரெல்லாம் காதலோடு சொல்கின்றார்களோ அவர்கள் இந்திரராவார்கள், பாரில் இன்பமுற்றிருப்பார்கள், சிந்தையில் எண்ணியவற்றையெல்லாம் பெறுவார்கள், சிவபெருமானுடைய கதியையே சேர்வார்கள் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்தபுராணம். 3 அசுரர்கள் போரிட்டார்கள் முருகனோடு. ஒருவன் சூரபன்மன், இன்னொருவன் அவன் தம்பி சிங்கமுகன், மூன்றாமவன் தாருகாசுரன். இந்த 3 பேரும் முருகப்பெருமானோடு போரிட்டார்கள். முருகப்பெருமான் 3 பேரையும் திருத்தி அமைத்தார். பகைவனை திருத்திய பரமன் முருகப்பெருமான். சூரன் மயிலும் சேவலுமாக மாறி முருகனுக்கு வாகனமும் கொடியும் ஆனான். சிங்கமுகன் அம்பிகைக்கு வாகனமானான். தாருகாசுரன் ஐயனாருக்கு வாகனம் ஆனான். முருகவேள் எல்லோருக்கும் அருள் செய்கிறார். விதியின் பெருமையை கூறுவது சிலப்பதிகாரம், பெண்ணாசையின் தீமையை காட்டுவது ராமாயணம், மண்ணாசையின் தீமையை காட்டுவது மகாபாரதம், வாய்மையின் பெருமையை பேசுவது அரிச்சந்திர புராணம். அப்போ கந்தபுராணம் நன்றி மறவாமையை சுட்டி காட்டுவது கந்தபுராணம். சிவபெருமான் சூரனுக்கு நிறைய வரங்களை கொடுத்தார். 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆளக்கூடிய ஆட்சியை கொடுத்தார். வஜ்ரமான உடம்பை கொடுத்தார். அடியாத இந்திரஞால தேரை கொடுத்தார். எல்லாம் கொடுத்தவர் சிவபெருமான், பெற்றுக்கொண்டவன் சூரன். சிவபெருமானுடைய பிள்ளை முருகப்பெருமான் வரும்பொழுது அந்த முருகனை பார்த்து இவன் பல்முளைக்காத பாலகன் என்று சண்டைக்கு நிற்கிறான். நன்றி மறந்து விட்டான். இந்த நன்றியை மறந்தால் வாழ்க்கை கெட்டுப்போய்விடும் என்று காட்டுவதுதான் கந்தபுராணம். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதிச் செய்வரேல் புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. இதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய வாக்கு. எனவே நன்றி மறக்கக்கூடாது என்று பேசுவது கந்தபுராணம். கந்தபுராணத்தை பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆரம்பத்திலே வட நூலிலே கந்தபுராணம் பேசப்பட்டது. நைமிசாரண்யத்திலே முனிவர்களெல்லாம் கூடி நின்றார்கள். நைமிசாரண்யம் என்பது காசியில இருந்து 250 கிலோமீட்டர் போனால் லக்னௌ தாண்டி உள்ள ஒரு காடு. நைமிசாரண்யத்திலே தர்பை சக்கரம் நின்ற இடத்திலே பிரம்மாவினுடைய திருவருட்கருணையினாலே முனிவர்களெல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணினார்கள். அதிலே ஒரு முனிவர் சூத முனிவர், வியாசருடைய மாணவர். அவரிடத்திலே போய் எல்லோரும் முருகப்பெருமான் பெருமையை கேட்டார்கள். அவர் கந்தபுராணத்தை சொன்னார். புதுமையில் ஊர் பரன் புராணத்து உற்றிடா கதை இலை அன்னது கணிதம் இன்றரோ என்று சான்றோர்கள் போற்றுகிறார்கள். புராணம்னு சொன்னா பழமையின் அர்த்தம். இந்த வைரம் பார்க்கிறவங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது ஒரு பூத கண்ணாடி. நுண்ணிய வடிவத்தை பெருக்கி காட்டும், சின்ன வைரத்தை பெருசாக காட்டும். பூத கண்ணாடி நுண்ணிய வடிவத்தை பெருக்கி காட்டுவது போலே புராணம் வேத கருத்துக்களை பெருக்கி காட்டும். வேதம் என்பது அறிவு நூல். அறிவு நூல் கட்டாயம் படிக்க வேண்டும். அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்பது திருச்செந்தூர் திருப்புகழ். சூத முனிவர் பல புராணங்களை சொன்னார். மொத்தம் 18 புராணங்கள். சிவபுராணங்கள் 10, திருமால் புராணங்கள் 4, பிரம்மா புராணங்கள் 2, அக்னி புராணம் 1, சூரிய புராணம் 1. ஆக 18 புராணங்கள். சிவபுராணங்கள் 10. அதில் சிறந்தது கந்த புராணம். இந்த 18 புராணமும் சேர்த்தாலே மொத்த 4 லட்சம் கிரந்தங்கள். கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம், கிட்டத்தட்ட 4 ஒரு பங்கு. கந்த புராணத்திலே 6 பிரிவுகள். சனற்குமார சங்கீதை, சூத சங்கீதை, பிரம்ம சங்கீதை, விஷ்ணு சங்கீதை, சங்கர சங்கீதை, சூர சங்கீதை என்று 6 பிரிவுகள். இந்த சங்கர சங்கீதையில்
12 கண்டங்கள். அதிலே மிகச் சிறப்பானது சிவரகசிய கண்டம். இந்த சிவரகசிய கண்டத்தில் 7 காண்டங்கள். பெரும் பிரிவுக்கு கண்டம்னு பேரு, சிறு பிரிவுக்கு காண்டம்னு பேரு. சிவரகசிய கண்டத்தில் 7 காண்டங்கள். சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தட்ச காண்டம், உபதேச காண்டம் அப்படின்னு 7 காண்டங்கள். இதுல முதல் 6 மட்டும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணமாக பாடினார். அதாவது சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தட்ச காண்டம், இந்த 6ஐயும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தனுடைய புகழை காட்டக்கூடிய நூலாகச் செய்தார். 10,345 பாடல்கள். கந்தபுராணம் 10,345 பாடல்கள். இந்த 7வது காண்டம் உபதேச காண்டம். அதை உகநேரியப்ப முதலியார் என்பவர் 4,347 பாடல்களில் ஒரு நூலாக மாற்றினார். கந்தபுராணத்துக்கு புராண நாயகம்னு பேர். சைவத்திலே 3 புராணங்கள் ரொம்ப சிறப்பானவை. சிவபெருமானுடைய வலதுகண் சூரியன், பெரிய புராணம் வலக்கண். சிவபெருமானுடைய இடதுகண் சந்திரன், திருவிளையாடல் புராணம் இடதுகண். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஞான அக்னி. கந்தபுராணம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக திகழக்கூடியது. கந்தன்னா என்ன அர்த்தம்? ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினீம் என்பது வியாச பாரதம். கந்தன் புகழ்தான் கலியுகத்தில் வரக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்க வல்லது என்று வியாச பெருமான் கூறுகிறார். கந்தன்ன பொருள் என்ன தெரியுமா? பகைவர்களுடைய வல்லமையை வற்றச் செய்பவன் ஒரு அர்த்தம். எத்தனை பகைவர் வந்தாலும் சரி, அவர்கள் ஆற்றலை வற்றச் செய்பவன். 2வது, 6 திருமேனிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டதால் உண்டானவன் கந்தன். கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து என்பது கந்தர் கலிவெண்பா. 6 திருமேனிகள் சேர்ந்தது கந்தன். 3வது, ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாயிருப்பவன் கந்தன். கந்துன்னா கட்டுத்தறி, பற்றுக்கோடு. தொல்காப்பியத்திலே கந்தளி என்று பேசுவார்கள். ஆன்மாக்களுக்குரிய பற்றுக்கோடாக இருப்பவன் முருகப்பெருமான். அவனுக்கு கந்தன்னு பேரு. அதனாலதான் நூல்கள் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் சஷ்டி கவசம், கந்த புராணம், கந்தர் அந்தாதி இப்படின்னு பெரும்பகுதி நூற்கள் கந்தன் பெயரை வைத்தே வரும். பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி, ஜைன காஞ்சி, பௌத்த காஞ்சி, 20ஆம் நூற்றாண்டில் பகுத்தறிவு காஞ்சி என்று எல்லோருக்கும் இடம் கொடுத்தது காஞ்சி மாநகரம். கற்றோர்கள் வாழக்கூடிய இடம் காஞ்சி மாநகரம். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. தொண்டை நாட்டிலே சிறப்பான நகரம் காஞ்சி. தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. முத்தித்தலங்கள் 7 என்பார்கள். அயோத்தி, மதுரை, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை, மாயாபுரி. இதிலே மிக சிறப்பானது காஞ்சி. சாக்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்டரும் வாழ்ந்த பதி காஞ்சி மாநகரம். கணிகண்ணன் போகின்றான் என்று பாடிய ஆழ்வாருக்காக பெருமாள் தன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டிக் கொண்டு போன இடம் காஞ்சி மாநகரம். திருக்காஞ்சிபுரம். ஒரு பக்கம் சிவபெருமானுடைய திருக்கோயில் திரு ஏகம்பம், இன்னொரு பக்கம் காமாட்சி இருக்கக்கூடிய காமகோட்டம், 2க்கு நடுவிலே முருகப்பெருமான் இருக்கக்கூடிய குமரகோட்டம். பகல் இரவு 2க்கு நடுவிலே சந்தியா காலம். ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான், நடுவிலே முருகப்பெருமான். இயல்பாகவே ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தமாக திகழக்கூடியது இந்த காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே காலத்தியப்ப சிவாச்சாரியார் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவாச்சாரியார் என்றால் 30 திருமேனி தீண்டக்கூடிய பெருமக்கள்.
சிவபெருமானை தொட்டு அலங்காரம் செய்து அபிடேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய பேறு பெற்ற பெருமக்கள். அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சேக்கிழார் பாடுவார். காலையில் கும்பிட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு கும்பிட்டார்களோ, பகலில் கும்பிடும் பொழுது அதைவிட அதிகமான மகிழ்ச்சியோடு கும்பிட வேண்டும். இரவில் ஆண்டவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வாழக்கூடியவர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய பிள்ளை கச்சியப்ப சிவாச்சாரியார். வடமொழி பயின்றார், தமிழ் மொழி அறிந்தார், நல்ல படிப்பு, நல்ல பக்தி. ஒரு நாள் தூங்கும் பொழுது கனவிலே முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் கனவில் வர வேண்டுமானால் எத்தனையோ காலம் தவம் செய்திருக்க வேண்டும். வள்ளற் பெருமான் கண்ணீர் விட்டு அழுதார். பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணையீதோ. பெருமானே, கனவிலே பார்த்தால் கூட என் கண் பட்டுவிடும் என்றா உன் திருவடிகளை கனவில் கூட காட்ட மாட்டேன் என்கிறாய். பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணையீதோ. விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே, என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே, தன்னேறு பொழில் தணிகை மணியே, ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே என்று பேசுகிறார் வள்ளற் பெருமான். இந்த பகுதி காஞ்சிபுரத்திலே மிகச் சிறப்பாக கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த பொழுது முருகப்பெருமான் அவர் கனவிலே வந்து காட்சி கொடுத்த பகுதி. முருகன் கனவிலே ஒரு வார்த்தை சொன்னான், திகட சக்கர, இதை எடுத்துக்கொள், கந்தபுராணத்தை பாடு. நான் எப்படி கந்தபுராணத்தை பாடுவது? எனக்கு அறிவு ஆற்றல் வேண்டுமே. முருகப்பெருமான் சொன்னான், கவலைப்படாதே, நாம் தருகிறோம். அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்வார். அறிவை கொடுத்தான், தன்னை பாடக்கூடிய அன்பை கொடுத்தான். நீ பாடலை பாடு, திகட சக்கர என்று தொடங்கு, விநாயகருக்கு காப்பு பாடு, நம்முடைய வரலாற்றை கந்தபுராணமாக பாடு, ஒரு நாளைக்கு 100 பாடல் பாடு, என் திருவடியில் வை, நான் அதை திருத்திக் கொடுக்கிறேன். முருகப்பெருமான் நம்ம கட்டுரை நோட்டு திருத்தக்கூடிய பேராசிரியர் வேலையை தமிழுக்காக அப்பொழுதே காஞ்சிபுரத்தில் செய்திருக்கிறார். ஏன்? தமிழ் பாடலிலே தப்பு வரக்கூடாது, அது மந்திரம். அடித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையறக் கற்கின்றீர் என்பது கந்தர் அலங்காரம். எழுத்து பிழை வரக்கூடாது. 100 பாடல்கள் எழுதி வைப்பார், முருகப்பெருமான் திருத்துவான். இப்படியே பாடல்கள் பாடப்பட்டன. 10,345 பாடல்கள், 6 காண்டங்கள் முடிந்தது. காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே முருகப்பெருமான் சன்னிதானத்திலே கந்தபுராணம் அரங்கேற்றம் தொடங்கிற்று. அந்த காலத்திலே அரங்கேற்றம் என்றால் பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். நூல் எழுதியவர் நூலை பற்றி சொல்லி, பாடலை சொல்லி பொருள் விளக்கம் சொல்ல வேண்டும். அவர்கள் சம்மதித்தால் தான் அந்த நூல் மக்கள் மத்தியில் பாராட்டப்படும். இவர் உட்கார்ந்தார், பாடத் தொடங்கினார். முதல் பாடல் தொடங்கின நேரம் அழகான வரி, திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். தொடங்கினார். ஐயா, இதற்கு பொருள் சொல்லுங்கள். இருந்தவர்கள் கேட்டார்கள். பொருள் சொன்னார். என்ன பொருள் சொன்னார்? தட்ச யஜ்ஞம் நடந்தது. வீரபத்திர கடவுள் மீது திருமால் சக்கராயுதத்தை வீசினார். வீரபத்திர கடவுள் கழுத்திலே தலை மண்டை ஓட்டு மாலை அணிந்திருந்தார். அந்த மண்டை ஓட்டு மாலையிலே உள்ள ஒரு தலை இந்த சக்கராயுதத்தை வாயில் போட்டுக் கொண்டு விட்டது. திருமாலுடைய சேனை தலைவர் விஸ்வக்சேனர் முன்னாலே வந்து விகட கூத்து ஆடினார் நகைச்சுவையோடு. எல்லோரும் சிரித்தார்கள். இந்த தலையும் சிரித்தது. வாயிலே இருந்த சக்கராயுதம் வெளியில் விழுந்தது.
விநாயகப் பெருமான் அதை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார். விஸ்வக்சேனர் மீண்டும் விகடக்கூத்தாட சக்கரத்தை கொடுத்தார் விநாயகப் பெருமான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த பிள்ளையார் இடுப்பிலே ஒரு பாம்பை சுற்றி கொண்டிருக்கிறார், குண்டலினி சக்தி. அந்த பாம்புக்கு முடியிலே ரத்தினமாக சூரியன் விளங்குகிறான். இந்த சூரியன் யார் தெரியுமோ? திரிபுர சங்கார காலத்தில் தேர் சக்கரமாக இருந்தவன். திரிபுரத்தை பெருமான் சங்காரம் செய்ய சென்ற பொழுது பிரம்மா சாரதியாய் இருந்தார். திருமால் அம்பாக மாறினார். வேதங்கள் குதிரைகளாக இருந்தன. சந்திரன் ஒரு சக்கரம், சூரியன் ஒரு சக்கரம். 8 மலைகள் தூண்களாயின. பிரணவ மந்திரம் சாட்டையாயிற்று. பெருமான் கால் வைத்தார், தேரின் அச்சு முறிந்தது. பெரிய சாதனைகளால் சிவனை திருப்திப்படுத்த முடியாது, எளிய அன்புதான் தேவை என்று காட்டினார். அந்த சமயத்திலே திருமாலானவர் இடவமாக வந்தார், தாங்கிக் கொண்டார் பெருமானை. தடமதில்கள் அவை 3ம் தளல் எரித்த அந்நாளில் இடவமதாய்த் தாங்கினான் திருமால்கான் சாழலோ என்பது நம்முடைய திருவாசகப் பாடல். இந்த கருத்தையெல்லாம் வைத்து பாடலை தொடங்கினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திகட சக்கர செம்முகம் மைந்துளான். திகட சக்கரம் என்பது திகழ் தசக்கரம் என்று பிரியும். திகழ் தசக்கரம் என்பது புணர்ச்சி விதிப்படி திகட சக்கரம் என்று வரும். திகழ் தசக்கரம் திகழக்கூடிய 10 கைகளையும் 5 முகங்களையும் உடைய சிவபெருமான். அவருடைய பெரிய அந்த தேருக்கு சக்கரமாயிருந்தவன் சூரியன். அந்த சூரியன் விநாயகப் பெருமானுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய பாம்புக்கு மணியாயிருக்கிறான். அந்த விநாயகப் பெருமானை போற்றுவாம். இதுதான் பாட்டு. பாடினாரா? முன்னால உட்கார்ந்த ஒருத்தர் எந்திரிச்சிட்டார். திகட சக்கரம்னு சொன்னீங்களே, திகழ் தசக்கரம் என்று பிரித்தீர்களே, இல் பிளஸ் ட என்று வருவதற்கு இலக்கணத்திலே விதி இருக்கிறதா? இருந்தால் சொல்லிவிட்டு தொடருங்கள். அந்த காலத்திலே இலக்கணம் தப்பு வராம ஒழுங்கா பாடின காலம். சோழ தேசத்திலே ஒரு அற்புதமான ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணினார்? திகட சக்கரம் என்பது முருகப்பெருமான் கொடுத்த வரி, நான் சொல்லல. திகழ் தசக்கரத்தை திகட சக்கரம் என்று முருகப்பெருமான் அடியெடுத்துக் கொடுத்தார். அவர் சொன்னார், அப்படியானால் முருகப்பெருமான் வந்து விளக்கம் சொல்லட்டும், அதன் பிறகு இந்த அரங்கேற்றம் தொடரட்டும். அரங்கேற்றம் முதல் பாட்டில் 2 அடிகளில் நின்று போய்விட்டது. தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்கு எந்த குறையும் நேரக்கூடாது என்று எண்ணிய சான்றோர்கள் வாழ்ந்த காலம். மறுநாள் காலையில் இவர் கவலையோடு வந்து உட்கார்ந்திருக்கிறார். முருகப்பெருமான் சொல்லிவிட்டான், கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். மறுநாள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அவை கூடிவிட்டது. புலவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே இருந்து முருகப்பெருமான் ஒரு புலவனாக வந்தான். ஐயா, சோழ தேசத்திலே வீரசோழியம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதிலே சந்தி படலம் 18ஆம் செய்யுள். அதை எடுத்து பாருங்கள். இல் த 2ம் இணைந்தால் ட என்று வரும், திகழ் தசக்கரம் என்று வரும் என்று அதிலே இருக்கிறது என்று காட்ட, அதற்கு அப்புறமாக எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வந்த முருகப்பெருமான் மறைந்து விட்டார். ஒரு இலக்கண நூலை, யாருக்கும் தெரியாமல் கிடந்த ஒரு இலக்கண நூலை, தமிழுக்குரிய சொத்தாயிருக்கக்கூடிய இலக்கண நூலை வெளிப்படுத்த வேண்டுமென்று சிவபெருமான் மகனாகிற முருகப்பெருமான் அந்த தமிழ் புலவனாக வந்து சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலேோ தாலேலோ என்று சான்றோர்கள் பாராட்டக்கூடிய மாதிரி இந்த செய்தியை எடுத்துச் சொல்லி ஒரு நல்ல நூலை மக்களுக்கு காட்டிவிட்டு மறைந்து விட்டார். கந்தபுராணம் தொடர்ந்தது. மண்ணுலகத்தினில் பிறவி மாசர, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக, பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். விநாயகப் பெருமானை போற்றுவாம். யானை முகத்தோடு கூடிய விநாயகப் பெருமானை போற்றுவாம் என்று பாடி தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகனை பாட வேண்டும்,
அப்படியானால் முருகனுடைய அப்பா அம்மாவை பாட வேண்டும். அதற்கு முன்னால் அவர்களுடைய அப்பா அம்மாவை பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது சில செய்திகளை, நாயன்மார்களுடைய வரலாற்றிலே உள்ள செய்திகளை தன்னுடைய ஈடுபாட்டின் காரணமாக மிக அழகாக வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அது தொண்டை நாடு. தொண்டை நாட்டிலே ஓடுவது பாலாறு. இந்த பாலாற்றுக்கு ஒரு சிறப்பு தெரியுமோ? நம்ம வைகை ஆறு மாதிரி எப்பவும் தண்ணி ஓடாது, மண்ணுதான் ஓடும். பெண்கள் போய் மிக சிரமப்பட்டு ஆண்களின் உதவியோடு தோண்டினால் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ஊத்துல இருந்து. இதுதான் பாலாறு. இத பாடணும். எப்படி பாடுறது? ரொம்ப அழகாக பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். தாய்க்கு பால் குழந்தை வேண்டிய போது சுரக்க வேண்டும், வேண்டாத போது கறக்க வேண்டும், மறைக்க வேண்டும். எப்பொழுதும் பால் சுரந்தால் அது வியாதி. பால் வேண்டிய நேரத்தில் சுரக்க வேண்டும். பிள்ளை தைவர பால் சுரப்பது போலே நம்முடைய கையை வைத்தால் பாலாறு சுரக்கும். விவசாயிகள் வருடினால் பாலாறு சுரக்கும் என்று பேசுகிறார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்த பாலாறு எங்கே உற்பத்தியாகிறது? நந்திமலையில் உற்பத்தியாகிறது. மேகம் நீரை சுமந்து சென்றது, இருண்ட உருவத்தோடு சென்றது, ஒரு வானவில்லை காட்டியது. நந்திமலை மீது மேகம் வில்லோடு தோன்றி மழை பொழிகிறது. இது எப்படி இருக்கு? சிவபெருமான் மீது கருப்பு நிற கண்ணப்பர் வில்லோடு தோன்றி வாய்க்கலச நீரை அபிடேகமாக சொரிவது போல் இருக்கிறது என்கிறார் கச்சியப்பர். நந்திமலை என்பது சிவபெருமான் திருமேனி, மேகம் என்பது கண்ணப்பர். அந்த வானவில் அவர் தோள்லே வச்சிருக்கிற வில், பெய்யக்கூடிய மழை அவர் வாயிலிருந்து கொட்டக்கூடிய கலச நீர். பூட்டு கார்முகம் தன்னோடும் தோன்றிய புயல்வாய், ஊட்டு தன்புனல் நந்தியங்கிரிமிசை உகுத்தல், வேட்டுவக்குலத் திண்ணனார் மஞ்சனம் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போன்று உளது அன்றே. அந்த மலையை பார்த்த உடனே, அந்த மழையை பார்த்த உடனே கண்ணப்பர் ஞாபகம் வருது நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு. பாலாற்றிலே வெள்ளம் போனுதான், மீன்கள் எதிர்த்து சென்றனவாம். பாலாற்று வெள்ளத்தை எதிர்த்து மீன் போனது எப்படி இருக்கு? வைகை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து திருஞான சம்பந்தர் எழுதிய வாழ்க அந்தணர் என்ற அந்த தேவார ஏடு எதிர்த்து போன மாதிரி இருக்குதாம். உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒளிபுனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதி. வைகைக்கு பெருமையை பாருங்க. மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் முதிரும் முத்தமிழ் விரகனது ஏடு என மொய் மீன் எதிர் புகுந்திட போவது பாலியாம் யாரு? அந்த பாலாற்றிலே மீன்கள் எதிர்த்து போவது வைகையிலே திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய ஏடு எதிர்த்து போவது போல் இருந்தது. தண்ணீரில் குவளை மலர்கள் பூத்தன. தண்ணீரில் குவளை மலர் எப்படி பூத்தது? அது எப்படி இருக்கிறது தெரியுமா? திருவாரூரிலே நமினந்தி அடிகள் தண்ணீரை ஊத்தி விளக்கரிச்சார்ல, அது மாதிரி இருக்கான். பாட்டியல் அடிமுதல் பதும கோயிலில் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெருஞ்சுடரை மானுமால் கோட்டுயர் தடந்தொரும் குவளை பூத்தவே. இப்படியே பாடக்கூடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். எதை பார்த்தாலும் அடியார்களுடைய முகம்தான் அவருக்கு தெரியும். நமினந்தி அடிகள் தோன்றுவார், கண்ணப்பர் தோன்றுவார், ஞானசம்பந்தர் தோன்றுவார். இப்பொழுது சிவபெருமானை பாட வேண்டும், வம்சத்தை பாட வேண்டும். சிவபெருமானுக்கு அப்பா யாரு? அப்பா கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. அதனாலே சிவபெருமானுடைய அப்பா வரலாறு சொல்ல முடியாது. முருகனுடைய அப்பா சிவபெருமான், அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்ப எந்த வரலாற்றை சொல்லலாம்? பார்வதி அவள் வரலாற்றை சொல்லத் தொடங்குகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். பிரம்மாவினுடைய கட்டை விரலில் தோன்றியவன் தட்சன். மூவரில் யார் பெரியவர்னு கேட்டான். எந்த மூவரில்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற 3 பேர். ஆக்கல், காத்தல், அழித்தல் செய்பவர்கள்.
இந்த மூவரில் யார் பெரியவர் என்று கேட்க பிரம்மா சொன்னாராம், சிவபெருமான் தான் பெரியவர். ஓம் நமசிவாய என்று 5 எழுத்து மிகச் சிறப்பானது. ஓதிய எழுத்தாம் அஞ்சும், உருபிணி வரத்தாம் அஞ்சும். இத கேட்டான் தட்சன். தவம் செய்தான். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். பெருமான் தோன்றினார். வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? 2 வரம் கேட்டான். ஒன்று, அகில உலகமும் என்னை வணங்க வேண்டும். 2, சிவபெருமானாகிய தாங்கள் எனக்கு மருமகனாக வர வேண்டும். பெருமான் ஒப்புக்கொண்டார். அவர் கேட்டவர்களுக்கு கேட்டதை தரக்கூடிய பெருமான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்பார் அப்பர் சுவாமிகள். அது மாதிரி வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார். தட்சன் வேதவல்லியை மணந்து கொண்டான். வேதவல்லிக்கும் தட்சனுக்கும் 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தன. 1000 பேரையும் உட்கார வச்சு தட்சன் உபதேசத்தை ஆரம்பிச்சான். என்ன உபதேசம் தெரியுமோ? சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், அவர் காட்சி கொடுப்பார். என்ன கேட்கணும் தெரியுமா? உலகங்களை எல்லாம் ஆளக்கூடிய வரத்தை கேளுங்கள் என்றான். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். தவம் செய்ய தொடங்கினார்கள். நாரத முனிவர் வந்துட்டார். 1000 பேரையும் பார்த்தார். குழந்தைகளே, என்ன தவம் செய்கிறீர்கள்? சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறோம். எதற்காக? உலகத்தை எல்லாம் ஆளும் வரம் பெறுவதற்காக. வேண்டாம், உலக ஆட்சி என்பது நிலையானது அல்ல. எனவே சிவபெருமான் காட்சி கொடுத்தால் பிறவா வரத்தை வேண்டுங்கள், பிறவாமை வேண்டும் என்று கேளுங்கள் என்று நாரத முனிவர் மிக அழகாக சொல்லிவிட்டு போய்விட்டார். பிறவா வரம் ரொம்ப அவசியம். தேங்காய், பழம், கற்பூரம் எல்லாத்தையும் கோவிலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போறான். தேங்காயை திருப்பி கொண்டாராம், படத்தை திருப்பி கொண்டாராம், கற்பூரத்தை திருப்பி கொண்டாரதில்லை. ஏன்? அது கோயிலுக்குள்ள ஆண்டவனோடு ஐக்கியமாகி விடுகிறது. அதனாலதான் கற்பூரம் ஏத்துற பொழுது கன்னத்தில் போட்டுக்கிறோம். கடவுளோடு ஒன்றி கரைய வேண்டும் என்று காட்டுவது கற்பூரம். எம்பெருமானே, இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் உன்னோடு இணைத்துக்கொள் என்று 1000 பிள்ளைகளும் கேட்டார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். கேட்டதை தந்தார். 1000 குழந்தைகளும் சிவபெருமானோடு 2 கலந்து விட்டார்கள். கோபம் வந்தது தட்சனுக்கு. அடுத்து 1000 ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொண்டான். இந்த 1000 பேரையும் தவம் செய்ய சொன்னான். இப்பொழுதும் நாரதர் வந்தார். பழைய கதை மீண்டும் நடந்து விட்டது. இந்த 1000 பிள்ளைகளும் சிவபெருமானோடு 2 கலந்து விட்டார்கள். தட்சனுக்கு தாங்க முடியாத சினம். நாரதா, நீ கல்யாணம் இல்லாமல் அலைவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். நாரதருக்கு கல்யாணம் அதிலிருந்து கிடையாது. அதுக்கப்புறம் தட்சனுக்கு 50 பெண் குழந்தை பிறந்து 10 பெண்களை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 27 பெண் குழந்தைகளை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். நம்ம நட்சத்திரங்கள் 27. 13 பெண் குழந்தைகளை காசிவ முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆக கணக்கு சரியா போச்சு, 50 பெண் குழந்தை. சந்திரனுக்கு 27 மக்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சந்திரன் ரோஹிணி பால் ரொம்ப பிரியமாக இருந்தான். மற்ற பெண் குழந்தைகள் 26 பேரும் அப்பாவிடத்திலே வந்து குற்றம் சொன்னார்கள். அப்பாவாகிற தட்சன் கொஞ்சம் முன்கோபி. கோபம் வந்தது. மருமகனுக்கு சாபம் தந்தான். இவன் தேய்ந்து அழிந்து போகட்டும். மருமகன் அழிந்து போனால் 27 பெண்களும் அல்லவா தாலி இழப்பார்கள் என்பது முன்கோபத்தினாலே அவனுக்கு தட்டுப்படவில்லை. அதனாலேதான் கோபம் சண்டாளம் என்றார்கள் சான்றோர்கள். அச்சத்தை வேட்கைதனை அடித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணமில்லை என்பது பாரதி வாக்கு. அச்சம் இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது. இவன் சினத்தினாலே சாபம் கொடுத்தான். சந்திரன் தேய்ந்து போகத் தொடங்கினான். குறைந்து 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 போகிறான். கடைசி நேரம், அழியக்கூடிய சமயம். எல்லோரும் சொன்னார்கள், சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கு, காப்பாற்றக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே. சிவனடியில் விழுந்தான். காலில் விழுந்தவனை எடுத்து சிவபெருமான் தலையில் வைத்துக் கொண்டார்.
அவன் வளரத் தொடங்கினான். தேய்வதும் வளர்வதுமாக நீ இருப்பாய். அதன் பின்னால் வளர்ந்தான், தேய்ந்தான், வளர்ந்தான், தேய்ந்தான். தட்சனுக்கு ரொம்ப கோபம். நான் கொடுத்த சாபத்தை இந்த சிவபெருமான் மாற்றிவிட்டார், இவரை மதிக்க கூடாது என்று தட்சனுக்கு ஆணவன் தலைக்கேறிவிட்டது. மாசி மகம் பௌர்ணமி. மாசி மகத்திலே பௌர்ணமி அன்றைக்கு தட்சன் ஒரு குளத்திலே நீராடுகிறான். 1008 இதழ் தாமரை எதிர்த்தாற்போல் தோன்றிற்று. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி தாமரையை பார்த்தது கிடையாது. அந்த தாமரையில் ஒரு சங்கு தோன்றிற்று. வலம்புரி சங்கு வந்தது. ஓங்கார நாதமுடைய சங்கு. அதனால் அபிஷேகம் செய்தால் கும்பாபிஷேகம் பண்ணுன புண்ணியம் கிடைக்குமா? வலம்புரி சங்கை பார்த்து கொண்டே இருந்தான். அது ஒரு குழந்தையாயிற்று. பெண் குழந்தை. தாட்சாயணின்னு பேரு வச்சான். வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான், வளர்த்தான். அம்பாள் பராசக்தி அவனுக்கு குழந்தையாக காட்சி கொடுத்தாள். அவள் தாய் வயிற்றில் பிறக்க மாட்டாள். எனவே இப்பொழுது அந்த கமலத்தில், அந்த தாமரையில் பிறந்தாள், வளர்ந்தாள். 5 வயதாயிற்று. சிவபெருமான் மீது காதல் கொண்டாள். இவனுக்கு கோபம். சிவநாமன் சொல்லக்கூடாது என்கிறான். மகள் 5 வயது பெண் சிவநாமன் தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது என்கிறாள். முனிவர்கள் இவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். தட்சன் சிவபெருமானை வெறுக்கவும் முடியவில்லை, விரும்பவும் முடியவில்லை. குழந்தை தவம் செய்கிறாள். சிவபெருமான் அங்கிருந்து வந்தார். இவன் மதிக்காதவன். எனவே ரிஷப வாகனத்திலே வந்தார். பார்வதியை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். அப்ப அவளுக்கு பார்வதின்னு பேர் இல்ல, தாட்சாயணின்னு பேரு. தாட்சாயணியை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். தக்கனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. பிரம்மாவை அழைத்தான். சிவபெருமான் இல்லாமல் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான். தக்க யாகம் தொடங்கிற்று. சிவபெருமானுக்கு மதிப்பு கொடுக்காமல், சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகம் தொடங்கிற்று. தேவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். பிரம்மாவும் கலந்து கொண்டார். செய்தி தெரிந்தது தாட்சாயணிக்கு. சிவபெருமானிடத்திலே சொல்லிவிட்டு புறப்பட்டாள். வந்தாள். சிவபெருமான் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னாள். தட்சன் காதில் ஏறவில்லை. சிவபெருமானை குறித்து நிந்தனையான வார்த்தைகளை சொன்னான். கேட்க முடியாத அன்னை, உன் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தாள். வீரபத்திரக் கடவுள் தோன்றினார். காளிமாதா தோன்றினாள். யாகம் அழிக்கப்பட்டது. தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்பட்டது. அவனுடைய ஆணவம் மாறிப்போயிற்று. பராசக்தியான தாட்சாயணி சிவபெருமான் காலில் விழுந்தாள். பெருமானே, இந்த உடம்பு தட்சன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று உடம்பை பலவேறு பாகங்களாக பிய்த்து எரிந்து விட்டாள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கைலாசத்துக்கு பக்கத்திலே இமவான் தவம் செய்கிறான். இமவான் இமயமலை அரசன். எதற்கு தவம் செய்கிறான்? மீனாட்சி தனக்கு குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கிறான். ஒரு சந்தியாவந்தன நேரம் கமல மலர் ஒரு குழந்தை தோன்றிற்று. அம்பாள் பராசக்தி தாட்சாயணி அங்கே இப்பொழுது குழந்தையாக தோன்றிவிட்டாள். பைத்ததோர் குளவியின் படிவத்து உற்றனள், எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள். உயிர்களையெல்லாம் ஈன்ற பராசக்தி இப்பொழுது ஒரு குழந்தையாக அங்கே காட்சி கொடுக்கிறாள். இந்த குழந்தையை இமவான் தூக்கினான். மகிழ்ச்சி. அவன் பொண்டாட்டிக்கு மேனைன்னு பேரு. மேனை கையில கொண்டே கொடுத்தான். மேனை அந்த குழந்தையை பார்த்தாள். மார்போடு அணைத்துக் கொண்டாள். பால் சுரந்தது. 3 தாய்மார்கள் தண்ணீர் எடுக்கப் போனார்கள். தண்ணீர் இறைக்கிற பொழுது ஒரு தாய்க்கு குழந்தையின் நினைப்பு வந்தது. குழந்தைக்கு பசிக்குமே என்று எண்ணினாள். பால் சுரந்தது. 2வது தாய் வீட்டுக்கு வந்தாள். குழந்தையை பார்த்தாள். பால் சுரந்தது. 3வது தாய் குழந்தையை எடுத்தாள். மடியில் வைத்தாள். குழந்தை வாய் வைத்தது. பால் சுரந்தது. யார் முதல் தாய்? யார் 2வது தாய்? யார் 3வது தாய்?
நினைத்ததும் பால் சுரந்ததே அவள் முதல் தாய். பார்த்ததும் பால் சுரந்ததே அவள் இரண்டாவது தாய். வாய் வைத்ததும் பால் சுரந்ததே அவள் மூன்றாவது தாய். பால் கொடுக்க மாட்டேன் என்றால் அவள் தாயே கிடையாது. மேனைக்கு பால் சுரந்தது. குழந்தைக்கு தாலாட்டு பாடினாள். அன்னை பார்வதியாக இமவான் மடியிலே, மேனையின் மடியிலே வளர்ந்தாள். விளையாடல் செய்தாள். அது ரொம்ப வேடிக்கை. அவள் தன்னை குழந்தையாக ஆக்கிக்கொண்டு தன்னை வளர்க்கக்கூடிய பேற்றை மேனைக்கு கொடுத்தாள். மண்ணுயிர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள். தன்னையும் வளர்ப்பாருண்டோ? அவள் உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தி. அவளை வளர்க்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் யாருக்கு உண்டு? அவள் நடித்தாள். வளர்ந்தது ஷளக்கே. அந்த கன்னிதன் அருளின் நீர்மை காட்டினள் போலுமன்றே. தன்னுடைய நீர்மையை, தன்னுடைய பெருமையை காட்டினாள். அவள் இப்பொழுது தவம் செய்யத் தொடங்கிவிட்டாள். யாரை நோக்கி தவம்? 5 வயது பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாள். அவள் குளித்த இடம் கௌரிகுண்டம் என்று இமயமலையில் இப்பொழுதும் சொல்லப்படுகிறது. அங்கே தண்ணீர் பச்சையாய் அவள் வடிவத்தில் காட்சி அளிக்கிறது. கைலாச யாத்திரை செல்லக்கூடிய பெருமக்கள் அங்கே சென்று அந்த தண்ணீரை, பச்சையாயிருக்கும் தண்ணீரை அவள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்னை தவம் செய்கிறாள். அப்பனை நோக்கி தவம் செய்கிறாள். அது எப்படி தவம் தெரியுமா? மணியோடு சேர்வதற்காக ஒளி தவம் செய்கிறது. மலரோடு சேர்வதற்காக மனம் தவம் செய்கிறது. பாலோடு சேர்வதற்காக சுவை தவம் செய்கிறது. பண்ணோடு இணைவதற்காக இசை தவம் செய்கிறது. அவனோடு சேர்வதற்காக அவன் அருள் தவம் செய்கிறது. ஒரு பக்கம் அன்னை தவம் செய்து கொண்டிருக்கிறாள் கைலாசத்திலே. இன்னொரு பக்கம் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு கீழே 4 பேர் அவரை விட வயதான பெருமக்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று 4 பெருமக்கள் அவருக்கு கீழே உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு ஞானத்தை வாரித் தருகிறார் மௌனமாயிருக்கக்கூடிய நம்முடைய தட்சிணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். 4 பேருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணினார். அது என்ன ஞானம்? இந்த கையினால அப்படி காமிச்சார். எப்படி காமிச்சார்? இந்த சுட்டு விரல், கட்ட விரல் 2ம் சேர்ந்து இருக்கும். மற்ற 3 விரலும் நிமிர்ந்து இருக்கும். சின்முத்திரைன்னு இதுக்கு பேரு. சபரிமலையிலே ஐயப்பன் இப்படித்தான் உட்கார்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு உட்கார்ந்திருப்பார். சின்முத்திரைக்கு அர்த்தம் என்ன? சுட்டு விரல் ஆன்மா, கட்ட விரல் சிவபெருமான். மற்ற 3 விரல் நீண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பு விரல் ஆணவம், அடுத்தாப்புல இருக்கிற மோதிர விரல் கண்மம், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற அந்த சுண்டு விரல் மாயை. ஆணவம், கண்மம், மாயை இவற்றோடு இயல்பாகவே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சுட்டு விரல் இப்பொழுது அந்த 3ஐயும் விட்டு பணிந்து சிறந்து அறிந்து பக்தியினாலே தலை குனிந்து சிவத்தோடு 2 கலக்கிறது. ஆணவ கண்மம் மாயையை விட்டு ஆன்மா ஆண்டவனோடு இணைகிறது என்பதை காட்டுவதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இதுதான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் எம்பெருமான் சொல்லாமல் சொன்ன உபதேசம். ஆக இந்த கைலாச இமயமலை ரொம்ப கொடுத்து வச்சுது. ஒரு பக்கம் சிவபெருமான் தவம், ஒரு பக்கம் அம்பிகை தவம். இந்த 2 பேரும் இப்படி இருக்கிற பொழுது தேவர்கள் ஒரு பக்கம் துன்பப்பட்டார்கள். ஏன் துன்பப்பட்டார்கள்? இலங்கையில இருந்து 100 யோசனை தூரத்தில வீரமகேந்திரம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம். அதற்கு தலைவன் சூரபன்மன். அந்த சூரபன்மனுக்கு நிறைய வரம்.
மாயமாபுரம்னு ஒரு ஊரு, அதுக்கு தலைவன் தாருகன். ஆசுர நகரம்னு ஒரு பெரிய நகரம், அதற்கு தலைவன் சிங்கமுகன். சூரன், சிங்கமுகன், தாருகாசுரன் 3 பேரும் அசுரர்கள். சூரனுக்கு சிவபெருமான் வரம் உண்டு. அவனுக்கு சிவபெருமானுடைய அருளன்றி வேறு யாராலும் அழிவு கிடையாது. சிவபெருமானுடைய ஆற்றலால் தான் அவனை அழிக்கவோ திருத்தவோ முடியும். இந்த சூரனுடைய அரசாட்சி வீரமகேந்திரத்தில் நடக்கிறது. தேவர்களையெல்லாம் கொண்டு போய் பாடுபடுத்துகிறான். நீ யார் என்று கேட்டான். சூரிய பகவான், நான் சூரிய பகவான் என்று சொன்னார். நீ என்ன செய்கிறாய்? நான் சுடுவேன். அப்படியா? பகலில் சுடாதே. சூரன் ஆணையிட்டான். நீ யார்? நான் சந்திரன், தேய்வேன் வளர்வேன். இங்கே நீ தேயவும் கூடாது, வளரவும் கூடாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இயற்கையை மாற்றினான். அடுத்த தேவனை பார்த்தான். நீ யார்? நான் யமன். என்ன செய்கிறாய்? உயிரை எடுப்பேன், காலம் காட்டுவேன். அப்படியா? வீரமகேந்திரத்திலே யார் உயிரையும் நீ எடுக்கக்கூடாது. வேண்டுமானால் நேரத்தை காட்டிக் கொண்டிரு. உனக்கு காலன் என்று பெயர். காலத்தில் வருவாய், நேரத்தை காட்டிக் கொண்டிரு. போ. தேவேந்திரன் வந்தான். சூரன் அவனை பார்த்தான். நீ யார்? நான் தேவர்களுக்கு ராஜா, தேவேந்திரன். அப்படியா? போ, கடலுக்கு போ, மீன் பிடித்து வா. மீனை எடுத்து அசுரர் வீட்டிலே எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு மீன் தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விட்டு வா. வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமக்கட்டும் என்றான் சூரன். அக்னி பகவான் வந்தார். நீ யார்? நான் அக்னி, சுடுவேன். அப்படியா? சமைக்கிற போது மட்டும் சுடு, வேறு எப்பொழுதும் சுடக்கூடாது. பிரம்மா வந்தார். நீ யார்? நான் உன் பாட்டனுக்கு அப்பா. அப்படியா? ஏதோ சொந்தம் சொல்லிவிட்ட, அதனால உனக்கு ஒன்னும் தண்டனை வேண்டாம். நல்ல நாள், ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இத பார்த்து எல்லாருக்கும் சொல்லிட்டு. நாராயணமூர்த்தியே வந்தார். நீ யார்? நான் பிரம்மாவுக்கு அப்பா, உன் பாட்டனுக்கு பாட்டன். அப்படியா? ஒன்று செய், இங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் வரங்கொடுத்து கொண்டே இரு. தேவர்கள் காலையில் தென்கடலிலே உள்ள வீரமகேந்திரத்தில் பணியாற்றுவார்கள். உச்சி வேளையில் தாருகனுக்குரிய மாயமாபுரத்தில் பணியாற்றுவார்கள். மாலையில் ஆசுர நகரில் சிங்கமுகன் நகரத்தில் பணியாற்றுவார்கள். ஆக இப்படி அவர்களை அலைய வைத்தது சூரனுடைய பெருந்தவம். அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார். நெறி தவறி அலறிமதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதிபதி கரிய வனமாலி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிருதன் உரம் அற அயிலை விடுவோனே. இவர்களையெல்லாம் அலைய வைத்த சூரனுடைய ஆற்றல் தேயுமாறு வேல்விட்ட பெருமாளே. சூரன் இப்படியா? அவன் புள்ள ஒருத்தன், அவனுக்கு பானுகோபன் பேர். பானுகோபன்னா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சூரியனை கோவித்தவன். தேவர்களை எல்லாம் கொண்டு சிறையில போட்டு விட்டான் பானுகோபன். இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன், அவனும் சிறையில கிடக்கிறான். இந்திரன் பிரம்மா காலில் போய் விழுந்தான். பெருமானே, தேவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள். என் மகன் ஜெயந்தன் சிறைப்பட்டு விட்டான். தேவலோகம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சூரன் ஆட்சியை பிடித்துக் கொண்டு விட்டான். பிரம்மா, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். பிரம்மா சொன்னார், நம்ம ஒரு தப்பு பண்ணணும், அதைத்தான் இப்ப அனுபவிக்கிறோம். கடவுள் எப்பொழுதும் கருணைதான் காட்டுவார். என்ன தப்பு பண்ணினோம்? தக்க யாகத்தில் சிவபெருமான் இல்லாத பொழுது நாம் கலந்து கொண்டு பங்கு பெற்று சிவ நிந்தனையில் பங்கேற்ற பாவம் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டோம். நம்முடைய தீய வினைகளை எல்லாம் சிவபெருமான் சூரன் மூலம் மாற்றுகிறார். பிள்ளைக்கு கட்டி வந்தால் வைத்தியரை கொண்டு அறுவை சிகிச்சை செய்வது மாதிரி நாம் செய்த பாவத்தை அறுத்து சிகிச்சை செய்வதற்காக சிவபெருமான் சூரனை அனுப்பி வைத்திருக்கிறார். பிரம்மா திருமாலிடத்திலே போய் கேட்டார். திருமால் சொன்னார், ஒன்று செய்யலாம். என்ன? சிவபெருமானுடைய அருட்சக்தியினால் அன்றி சூரனுக்கு அழிவு கிடையாது. அப்போ சிவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்தால் சூரனுக்கு அழிவு வரும். சிவன் ஒரு பக்கம் தவம் செய்கிறார்.
அம்பாள் பராசக்தி ஒரு பக்கம் தவம் செய்கிறாள். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தை பிறக்கும். என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். பிரம்மா, உன் தம்பிக்கு மன்மதன்னு பேரு, அவனை அனுப்பு, அவன் கைலாசத்துக்கு போகட்டும், சிவபெருமான் மீது 5 மலர் பானங்களை விடட்டும், சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒப்புக்கொள்வார் என்று திருமால் கூற, பிரம்மா மன்மதனை பார்த்தார். மன்மதன் பதறிவிட்டான். பெருமானே, நான் யாரை வேண்டுமானாலும் மயக்குவேன், சிவபெருமானை மயக்க முடியாது. அகலிகையின்பால் இந்திரனை மயக்கினேன், திலோத்தமையின்பால் பிரம்மாவை மயக்கினேன், தாரையின்பால் சந்திரனையே மயக்கினேன். ஆனால் சிவபெருமான் துறவிகளின் தெய்வம், என்னால் முடியாது. அவன் உடம்பெல்லாம் அக்கினி, அவன் கண்ணில் அக்கினி, அவன் கையில் அக்கினி, அவன் வாயில் நெருப்பு, நினைத்தால் நான் எரிந்து போவேன். அண்ணா, நான் உங்கள் தம்பி, என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்களா? பிரம்மாவை பார்த்து மன்மதன் இப்படியெல்லாம் பேசினான். சிவபெருமானுக்கு உடம்பு பூரா நெருப்பு. அது எங்கே இருக்கு தெரியுமோ? நம்ம தமிழ்நாட்டில் புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர். அந்த புள்ளிருக்கு வேலூருக்கு அப்படி சொன்னா புரியாதே, வைத்தீஸ்வரன் கோயில்னு பேரு. இன்னொரு பேர் வைத்தீஸ்வரன் கோயில்ல பெருமான், அவரை பாட வந்த ஒரு புலவர் அழகா பாடுறார். வைத்தீஸ்வர பெருமானே, உன் பொண்டாட்டிக்கு தையல் நாயகின்னு பேரு, அவ உனக்கு மனைவி, உன் உடம்பெல்லாம் நெருப்பு, எப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? தீத்தான் உன் கையிலே, உன் கையில நெருப்பு, தீத்தான் உன் கண்ணிலே, உன் கண்ணில தீ, தீத்தானும் உந்தன் திருவாயில், உன் வாயிலே நெருப்பு. அதான் நீ சிரிச்ச உடனே முப்புறம் எரிஞ்சு போச்சு. தீத்தான் உன் மெய்யெல்லாம், உடம்பெல்லாம் தீ, செந்தடல் குழம்பண்ண மேனி. புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? தீத்தான் உன் கையிலே, தீத்தான் உன் கண்ணிலே, தீத்தானும் உந்தன் திருவாயில், தீத்தான் உன் மெய்யெல்லாம். புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? அது மாதிரி மன்மதன் அழுதான். பெருமானே, நான் எப்படி சிவபெருமான் மேல் அம்பு விடுவேன்? இந்த கரும்பு வில் சிவன் தந்தது, இந்த மலர் பானம் அவன் தந்தது, தீட்டிய மரத்தில் கூறு பார்க்க கூடாது. அலறினான் மன்மதன். பிரம்மா சொன்னார், நீ அவரை மயக்கப் போவதும் சிவபெருமான் செயல்தான். எல்லாம் சிவம் செயல். உதவி செய்வது புண்ணியம். நாங்கள் கேட்கிறோம் தேவ காரியம், நீ உதவி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை சபித்து விடுவேன். யோசித்தான் மன்மதன். பிரம்மாவினுடைய சாபத்தினால் சாவதை விட சிவபெருமானுடைய நெருப்பினால் சாவது புண்ணியம். தீர்மானித்தான். கிளம்பினான். ரதிதேவி கூடவே வந்தாள். கைலாசத்துக்கு போனான். சிவபெருமான் தவத்திலே இருக்கிறார். கரும்பு வில் வைத்திருப்பவன் மன்மதன். கரும்பு வில்ல அப்படி வளைச்சான். பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் காம இச்சையை உண்டாக்க எண்ணினான். கீழக்கோபுர வாசலுக்கு போனான். பானங்களை விட்டான். நந்தி தேவர் காவல் இருக்கிறார். ஒரு ஊங்காரம் செய்தார். மன்மத பானங்கள் வானத்திலேயே நின்று விட்டன. எந்த பறவை மீதும் விழவில்லை, எந்த விலங்கின் மீதும் விழவில்லை. நந்தியம்பெருமான் காலில் விழுந்தான் மன்மதன். பெருமானே, தேவகாரியம், நான் செல்ல வேண்டும், அருள் செய்யுங்கள். பெருமான் சொன்னார், கீழக்கோபுர வாயில் வழியாக போகாதே, மேலக்கோபுர வாயில் வழியாக போ. பெருமானுக்கு இடதுபுறத்திலே போ. ஏன்? இடப்பக்கம் கருணை, வலப்பக்கம் பேராற்றல் அவனுக்கு. இடது பக்கத்திலே வந்தான். 5 அம்புகளை விட்டான். அவனுக்கு 5 அம்பு. அம்பாள் காமாட்சிக்கு 5 அம்பு. இந்த மன்மதனுடைய அம்பு மயக்கத்தை உண்டாக்கும். காமாட்சியினுடைய 5 அம்பு மயக்கத்தை மாற்றி ஞானத்தை கொடுக்கும். 5 அம்பு மிக்க அலராய் நின்றாள் என்பது நம்முடைய அபிராமி அந்தாதி. அவளுக்கு 5 அம்பு உண்டு, இவனுக்கு 5 அம்பு உண்டு. 5 அம்புகள் விட்டான். பெருமானுடைய மேல் அந்த புடம்பிலே அம்புகள் படு முன்னாலே ஒரு பார்வை பார்த்தார். நிமிர்ந்தார். நெற்றிக்கண்ண லேசாக திறந்தார்.
கையிலை முற்றும் புகை பரவிற்று. மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். அணுவை சிதைக்கும் போது புகை வரும், ஆசையை சிதைக்கும் போதும் புகை. அணுவை விட இந்த ஆசை மிக பொல்லாது. அந்த புகை வந்தது. ரதி அழுதாள், பெருமானே இப்படி ஆகிவிட்டது, செம்பதுமத் திருக்குமரா, திருமால் மைந்தா, இப்படி ஆகிவிட்டாயே என்று ரதி தேவி அழுதாள். சிவபெருமான் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். தேவர்கள் பார்த்தார்கள், என்ன செய்வது? பெருமானே, நீதான் காப்பாற்ற வேண்டும், எப்படி செய்வது? வந்தார்கள், பெருமானுடைய திருவடியில் விழுந்தார்கள். இவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. பிரார்த்தித்தார்கள், பெருமானே, ஒரு காலத்திலே நஞ்சை அருந்தினாய் எங்களுக்காக, கங்கையை தாங்கினாய் எங்களுக்காக, இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் பெருமானே. நஞ்சருந்தியும் நதியினைச் சூடியும் நடுநெற்றி துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வெவ்வலியரை தொலைத்திட்டும் அஞ்சலென்று முன் காத்தனை. இதுவரை எங்களை காப்பாற்றியவன் நீ, இன்றெமக்கு அருளாயேல் தஞ்சம் ஆருளார் தாதையே அல்லது தனையர்க்கே. அப்பாவைத் தவிர பிள்ளைகளுக்கு அருள் செய்ய யார் இருக்கிறார்கள்? பெருமானே, நீங்கள் அருள் புரிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பார்வதியை கல்யாணம் செய்து கொள். சரி, செய்கிறோம், உம் துயர் களைகிறோம். தட்சிணாமூர்த்தி எழுந்தார். பராசக்தியாகிற பார்வதி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு கிளவேதியராக போய் காட்சி கொடுத்தார். வயதானவர். எவ்வளவு வயசு? ஒரு 5 கோடி வயசு இருக்கும். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ என்று சேக்கிழார் பாடுவார் அல்லவா? அது மாதிரி ஒரு கிளவேதியராக சிவபெருமான் போய் பார்வதிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னால போய் நிற்கிறார். அம்மா, என்ன செய்கிறாய்? தவம் செய்கிறேன். யாரை குறித்து தவம் செய்கிறாய்? அவள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அப்படி திரும்பினாள். பக்கத்திலே தோழி நின்றாள். தோழி சொன்னாள், சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறார். ஏன் அம்பாள் சொல்லவில்லை? கணவன் பெயரை மனைவி சொல்லும் பழக்கமில்லை. அவன் நாமத்தை கேட்டாள், தான் அவனோடு கரைந்து போய்விட்டாள். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி சிவபெருமானை நினைத்தாள். அப்படியே ஒன்றி போய்விட்டாள். அவன் பெயரை சொல்லக்கூடாது, என் கணவன் பெயரை சொல்லக்கூடாது. பழைய காலத்திலே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. கணவன் பெயரை மனைவி சொல்வது கிடையாது. ஏன் அப்படி சொன்னா மனசுக்குள்ளே இருக்கிற கணவன் வாய் வழியா வெளியில போயிடுவான். அவன் வெளியில போகக்கூடாதான். அவனை மனசுக்குள்ளே வச்சிருக்கணும். சொன்னால் வெளியில் போய்விடுவான் என்று பழைய காலத்து பெண்கள் கணவன் பெயரை சொல்றதே கிடையாது. இந்த காலத்து பெண்கள் சொல்லி பார்க்கிறார்கள். அப்படியாவது அவன் வெளியில போறானா பார்க்கலாம். இவள் பெயரை சொல்லவில்லை. மாலும் அயனும் காணாத பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாள் என்று தோழி கூறினாள். இந்த கிழவனார் கேட்டார், ஏம்மா, சிவபெருமான் உங்கிட்ட வருவானா? மாலும் அயனும் காணாத பெருமான் அல்லவா, உங்கிட்ட எப்படி வருவான்? பார்வதி சொன்னாள், மாலும் அயனும் ஆணவத்தால் தேடினார்கள், பெருமான் வரவில்லை. நான் அன்பினால் தேடுகிறேன். அவர் வந்து காட்சி கொடுப்பார். அவர் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பெனும் குடில் புகும் அரசு, அவர் அன்புருவாம் பரசிவம் காட்சி கொடுப்பார். ஓ, என்ன செய்ய போகிறாய்? பெரியவரே, என் தவத்தை கடுமையாக்கப் போகிறேன். பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் இந்த தவத்திலேயே முழுகி விடுவேன். பெரியவர் பார்த்தார். ஏமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ என்னமோ சொல்றியேன். இவளுக்கு கோபம் வந்தது. பெரியவரே, நீங்க என்ன பைத்தியக்காரரா? பித்தம் பிடிச்சு போச்சா? சிவபெருமானை பத்தி இப்படி நினைக்கிறீங்களே, வரமாட்டார்னு உங்களுக்கு என்ன பைத்தியமா? பெருமான் சிரித்தார். பரவாயில்லை, திட்டு, என்னை பித்தனே என்று திட்டு.
பின்னாலே ஒரு சுந்தரமூர்த்தி திட்டப் போகிறான். அதற்கு இது ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும், திட்டு. சிவபெருமானை நீ அடைவதா? ஏமா, உன் வயசுக்கு, உன் அழகுக்கு, உன் பதவிக்கு, உன்னுடைய ராஜகுமாரி என்ற அந்த பெருமைக்கு சிவபெருமான் தக்கவனா? அணிந்திருப்பது தோலாடை, அவன் ஏறி வர்றது ஒரு காளமாடு, அவன் அணிந்திருப்பது முழுக்க பாம்பு. ஒரு மாலை போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு? பூரா சுடுகாட்டு தலை, ஒரு பக்கம் பன்றி கொம்பு. அவன் சாப்பாடு சாப்பிடுறது எதுல தெரியுமா? ஒரு திருவோடு. அது என்ன? பிரம்மாவினுடைய கபாலம் தலை. நஞ்ச சாப்பிட்டவன், காட்டுல இருக்கிறவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலிக்கிறியே. ஏம்மா, அவனை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ? கிழவனார் சொன்னார். இவளுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, இந்த சிவநிந்தனையை தட்சன் செய்தான் என்று அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பார்வதியாக இப்பொழுது பிறப்படுத்தேன். இப்பொழுதும் சிவபெருமானை நிந்திக்கின்றீர்களே. தயங்கினாள், வருந்தினாள், அழுதாள். தாட்சாயணி, அதற்காகத்தான் பார்வதியானேன். இப்பொழுதும் சிவநிந்தனையா? துடித்தாள். விபூதி பூசிய வேஷதாரியே, போ என்றார். அவர் போகவில்லை. இவள் அழுதாள். நான் போகிறேன் என்றாள். ஓடினாள். பெருமான் எதிர்த்தாற்போல் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். காலில் விழுந்தாள். பெருமானே, இகழ்ந்தவற்றையெல்லாம் பொறுத்துக்கொள். தெரியாமல் பேசிவிட்டேன் பெருமானே, நான் இகழ்ந்தவற்றை பொறுத்துக்கொள். பெரியவர் கடமை எது தெரியுமா? நாங்கள் செய்த சிறியவர் சிறுமையெல்லாம் பொறுத்தல் உங்கள் கடமை அல்லவா? சிவபெருமானே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். திருமணம் செய்து வாழ்வதை காட்டுவேன் என்றார் சிவபெருமான். பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. ஞானாகரன் முருகப்பெருமான், ஞானாம்பிகை சிவபெருமான், மனைவியாகிற பராசக்தி. இப்பொழுது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. எல்லோரும் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள். பார்வதி கல்யாணம் இமயமலையில் நிகழ்கிறது. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர், கிண்ணரர் அவ்வளவு பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஒரு பக்கத்திலே அந்த பகுதி தாழ்ந்து போய்விட்டது. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்தது. சிவபெருமான் பார்த்தார். அகஸ்திய முனிவரே, தென்னாட்டுக்கு செல்லுங்கள். இப்பொழுது கூட்டமெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தமையினாலே வடக்கு தாழ்ந்து விட்டது, தென்கோடு உயர்ந்து விட்டது. நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் சர்வசக்தி வாய்ந்தவர், தென்னாட்டுக்கு செல்லுங்கள். அகத்திய முனிவர் புறப்பட்டு தென்னாட்டுக்கு வந்து விட்டார். தென்னாட்டிலே வந்து இவர் கால் வைத்தார். பூமி சமமாயிற்று. ஒரு பொதி பஞ்சு, சிறு தங்கக்கட்டி. பொதி பஞ்சு சிறு தங்கக்கட்டிக்கு சமமாய் இடையிலே இருப்பது மாதிரி புதிய மலை அகத்தியருக்கு வழிவிட்டது. புதிய மலையிலே இவருக்கு திருமண காட்சி காட்டப்படும் என்று சிவபெருமான் கூறினார். இப்பொழுது கல்யாண ஏற்பாடுகள் நிகழ்ந்தன. சிவபெருமான் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? முழுக்க பாம்ப போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார். பிரம்மாவும் திருமாலும் வந்தார்கள். பெருமானே, கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்கள். மாணிக்க மாலையை அணிந்து கொள்ளுங்கள். புலித்தோல் வேண்டாம், பொன்னாடையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமானை அலங்கரித்தார்கள். எவனை அலங்கரித்தால் அலங்கார பொருள்களுக்கு சிறப்பு உண்டாகுமோ அவனை அலங்கரித்து பார்த்தார்கள். யாரை இனிமேலும் அலங்கரிக்க முடியாதோ அந்த பெருமானை அலங்கரித்து பார்த்தார்கள். அழகாக சிவபெருமான் வந்து வீற்றிருக்கிறார். பக்கத்திலே அம்பாள் பராசக்தி பார்வதியாக வீற்றிருக்கிறார். புரோகிதம் யார் செய்வது? வியாழ பகவானே வந்து உட்கார்ந்தார். பிள்ளையார் பிடிக்கலாமா? என்ன பிடிப்பது? பிள்ளையாரே வந்து உட்கார்ந்தார். பிரம்மா வந்து உட்கார்ந்தார். திருமணம் நடந்தது. சிவபெருமான் உமையோடும் காட்சி கொடுக்கிறார். பாலும் சுவையும் இணைந்தன, மணியும் ஒளியும் இணைந்தன, சந்தனமும் மணமும் இணைந்தன. எல்லோரும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். மன்மதன் மனைவி ரதி தேவி வந்தாள். சிவபெருமான் காலில் விழுந்தாள்.
பெருமானே, உலகமெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கிறது, என் கணவன் எரிந்து போய்விட்டானே. பெருமான் கருணையோடு காட்சி கொடுத்தார். ரதி, கவலைப்படாதே, மன்மதனை எழுப்பித் தருகிறேன். உன் கண்ணுக்கு மட்டும் அவன் காட்சி கொடுப்பான், அனங்கனாயிருப்பான். எரிந்து போன ஆசை தீயை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான். அனுபவிக்க அனுபவிக்க துன்பமுற்று ஆணவம் குறையும். அதற்கு ஆசை ஒரு காரணம், அதுவும் வாழ்க்கையில் வேண்டும். எனவே மீண்டும் மன்மதன் உயிர்த்து எழுந்தான். சிவபெருமானுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ஆகா, இனிமேல் குழந்தை ஒன்று பிறக்கும் என்று நம்பினார்கள். சிவபெருமான் சக்தியை கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார். மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை என்பது நம்ம தேவாரம். இப்பவும் தவத்தில் உட்கார்ந்துட்டார். இனிமே என்ன செய்கிறது? குழந்தை பிறக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இது நமக்கு சரி, சிவபெருமானுக்கு சரியா? அவர் நம்மள மாதிரி உடம்புள்ளவரா? அது ஞானமயமான தேகம். என்ன செய்வது? தேவர்கள் மீண்டும் வருத்தத்தில் ஆழ்ந்தார்கள். சிவபெருமான் தவத்தை தொடர்ந்தார். பார்வதி திருமணமாகி பல நாட்களான பிற்பாடும் சிவபெருமான் தன் கருணையை காட்டவில்லையே என்று தேவர்கள் வருந்தினார்கள். சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார். சிவபெருமானை நாம் வெறுக்கக்கூடாது. நாம் நோன்பு ஒழுங்காக இயற்றவில்லை, நாம் தவறு செய்து விட்டோம் என்று நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் வருந்தினார்கள். வாயுதேவனை அனுப்பினார்கள். சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வா, அவர் தவத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து வா. வாயுதேவன் மெதுவாக சிவபெருமான் நிலையை காண்பதற்கு ஒற்றன் மாதிரி வந்தான். நந்தியம்பெருமான் அறிந்து கொண்டார். ஒரு ஊங்காரம் செய்தார். வாயுதேவன் மயங்கி வீழ்ந்தான். தேவர்கள் வந்தார்கள். நந்தியின் அடியில் விழுந்தார்கள். சிவபெருமானை பார்த்தார்கள். சிவபெருமான் திருவடியில் விழுந்து அலறினார்கள். பெருமானே, நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். சிவபெருமான் கண்ணத் திறக்கிறார். என்ன வேண்டும் கேளுங்கள். பெருமானே, ஆதியும் நடுவும் ஈரும் இல்லாதவன் நீ, அருவமும் உருவும் ஒப்பும் இல்லாதவன் நீ, வரவு போக்கு இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கடந்தவன் நீ, வேதங்களால் பேசப்பட முடியாத மாதிரி தாண்டி நிற்பவன் நீ. விமலனே, ஒரு பிள்ளையை நீ உன்னை போன்ற பிள்ளையை தர வேண்டும் என்று வேண்டினார்கள். அற்புதமான வாக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். நின்பால் நின்னையே நிகர்க்க என்றாரு. உனக்கு சமானமாக ஒரு பிள்ளையை தர வேண்டும். வேறு மாதிரி சொன்னால் நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும். அவனுக்கு சமம் கிடையாது. அவன் தனக்கு உவமை இல்லாதவன். நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமான் பார்க்கிறார். உரிய நேரம் வந்துவிட்டது. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம் என்பது மேல் நோக்கிய முகம். அது பளிங்கு நிறத்திலே இருக்கும். அருள் செய்வது அதன் தொழில். தத்புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம். அது பொன்னிறத்திலே இருக்கும். மறைத்தல் தொழில் செய்யும். அகோரம் என்பது தெற்கு நோக்கிய முகம். அது சாம்பல் நிறத்திலே இருக்கும். அழித்தல் தொழிலை செய்யும். வாமதேவம் என்பது வடக்கு நோக்கிய முகம். அது சிவப்பாயிருக்கும். காத்தல் தொழில் செய்யும். சத்யோஜாதம் என்பது மேற்கு நோக்கிய முகம். அது வெள்ளையாயிருக்கும். படைத்தல் தொழிலை செய்யும். ஆக
ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் அவனுக்கு வெளிப்படத் தோன்றக்கூடியவை. இதோடு கீழ்நோக்கிய முகம் ஒன்று உண்டு. அதற்கு அதோமுகம் என்று பெயர். அதோமுகம் என்றால் கீழ்நோக்கிய முகம். அதோ கதியாகிவிட்டான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி கீழ்நோக்கிய முகம். எம்பெருமான் சிவபெருமான் 6 முகத்தோடு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். வந்திக்கும் மலரால் ஆதிவானவர் உரைத்தல் கேள, புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன, அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோ சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான், திருமுகம் ஆறும் கொண்டான். மலரோனாதி வானவர்கள் வாழ்த்தினார்கள். கவலைப்படாதீர்கள், நாம் புதல்வனை தருவோம் என்று எம்பெருமான் தன்னுடைய பழைய திருமுகங்கள் 6ஐயும் ஏற்றுக்கொண்டான். 6 முகங்கள், 6 முகங்களிலே இருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. உலகமெல்லாம் நடுங்கிற்று. 6 பொறிகள் வான்வழியாகச் செல்லுகின்றன. வாயுதேவனும் அக்னி தேவனும் இதை சுமந்து செல்லட்டும் என்று சிவபெருமான் கூற, வாயுவும் அக்னியும் நடுங்க அதை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை தந்தோம் என்று சிவபெருமான் தர, வாயு பகவானாகிற காற்றும் அக்னி பகவானாகிற நெருப்பும் வானமாகிற ஆகாயத்தின் வழியாக 6 பொறிகளை சுமந்து சென்று கங்கையாகிற தண்ணீரில் விட, கங்கை அதை ஆற்ற மாட்டாமல் சரவண பொய்கையாகிற மண்ணிலே விட்டாள். ஆக 5 பூதங்கள் ஒன்றாய் சேர்ந்து விட்டன. வாயு என்பது காற்று, அக்னி என்பது நெருப்பு, வானவழி, கங்கை என்பது தண்ணீர், சரவண பொய்கை மண். 6 தீப்பொறிகள் 5 பூதங்களின் வழியாக வந்தன. 6 குழந்தைகளாக காட்சி கொடுத்தன, விரிந்தன. பிரபஞ்சம் என்றால் விரிவது என்று பொருள். பஞ்சம்னா 5, பிரன்னா விரிவது. இந்த 5 பூதங்களும் விரிவாய் இருப்பதனாலே பூமிக்கு பிரபஞ்சம்னு பேர். பிரன்னு சொன்னா இறைவன் அருளால் மிக சிறப்பாக விரிவடைவது. பிரசாதம்னா மிக சிறப்பான சாதம். பிரகாரம்னா சிறப்பான வட்டம், வட்டமான மாலை. பிரவசனம்னா மிகச் சிறப்பாக அருளால் விரிவடைந்த பேச்சு. பிரபஞ்சம்னா 5 பூதங்களால் உண்டானது. 5 பூதங்களால் உண்டான உலகை காக்க வந்த முருகன் 5 பூதங்களின் வழியே வந்து மண்ணிலே அமர்ந்து விட்டான். இதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை கம்பன் பேசுவான். சிவன் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி. சிவபெருமான் பஞ்சபூதமாகவே தொடர்பு கொள்வார். ஆஞ்சநேய சுவாமியும் இந்த 5ஓடு தொடர்பு உள்ளவர். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது கம்ப சித்திரம். சிவபெருமான் இப்பொழுது 6 முகங்களிலே இருந்து தீப்பொறிகளை உண்டாக்க, அவை 6 குழந்தைகளாக மாற, சரவணத்திலே போய் 6 குழந்தைகளும் அமர்ந்தன. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய்த் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே. மறைகளின் முடிவினாலும் வாக்கினாலும் மனத்தினாலும் அளக்க உண்ணாத சிவபெருமான் சரவணத்திலே போய் 6 குழந்தையாய் காட்சி கொடுக்கிறான். அவதாரம் இப்பொழுது நிகழ்கிறது. முருகப்பெருமானுடைய அவதாரம். அவதாரம்னு சொன்னாலும் அது எப்படி தெரியுமோ, மறைஞ்சது மீண்டும் தோன்றுவது போலே.
நேத்து சூரியன் மறைஞ்சான், இன்னைக்கு காலையிலே உதித்தான். அந்த வார்த்தையை வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அற்புதமான வாக்கு. அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகல் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகல் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்ய முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அற்புதமான அமுத வாக்கு. அருவமும் உருவும் ஆனவன் பெறுவான், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இருப்பவன் பெருமான், பிரமமாய் நிற்கக்கூடியவன் பெருமான். அவன் ஒரே வடிவத்தை எடுத்துக்கொண்டான். எப்படி பிறந்தான்? இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பிறக்கிற போது குழந்தை பிறந்திருச்சுன்னு தான் சொல்லுவானே தவிர பேர வச்சு ராமசாமி பிறந்துட்டான்னு சொல்லுவான் இல்ல. இது பேரே வருது. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன். ஏன்? இந்த பெருமான் பெயருக்கு சொந்தக்காரன். முன்பு இருந்தவன் இப்பொழுது பிறக்கவில்லை, மறைந்தவன் உதிக்கிறான். பிறக்கும் பொழுதே இந்த பெருமான் வேரோடு பிறக்கிறான், மறைந்தவன் இப்பொழுது உதிக்கிறான். இந்த கடைசி ரொம்ப முக்கியம். ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன்ல ஒரு ஊனா, உலகத்துல ஒரு ஊனா, உய்யம் அது உய்ய அதுல ஒரு ஊனா. இந்த 3 உகரம் இருக்கு. என்ன அர்த்தம்? உகரம் என்பது காப்பாற்றுவது, அகரம் என்பது படைப்பது, உகரம் என்பது காப்பாற்றுவது, மகரம் என்பது ஒடுக்கிக் கொள்வது. ஓம்ங்கிறது இந்த அகர உகர மகரம். நம்ம கடவுள்கிட்ட போய் நீ என்னை படைப்பாயாகன்னு கேட்கறது இல்லை. கடவுள்கிட்ட போய் என்னை ஒடுக்கிக்கொள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது. என்ன கேட்கிறோம்? கடவுளே காப்பாத்து. உகரம் என்பது காப்பாற்றக்கூடிய எழுத்து. அதனாலதான் தமிழ் நூற்கள் பழைய முதல் பாட்டுக்கள் உகரத்தில் தொடங்கும். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகம் உவப்ப வல நேர்வு திரிதரு திருமுருகாட்டுப்படை. ஆக இப்படியே ஒன்னொன்னும் தொடங்கும். உலகம் ஊனாவில தொடங்கும். இந்த 3 ஊனாவும் காப்பாற்றுவது. கடவுள் நம்மை 3 நிலைகளில் காப்பாற்றுகிறார். ஆரம்பத்துல நம்ம அறிவில்லாம அறியாமையில கிடந்தோம். இப்போ கொஞ்சம் அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் முற்றறிவு வருமானால் முழுக்க அறிவுமயமாய் இருக்க போறோம். நமக்கு 3 நிலை. 1 அறியாமை, 2 இப்பொழுது அறிவும் அறியாமையும், 3வது முற்றறிவு. இந்த 3லும் காப்பாற்றக்கூடியவன் முருகப்பெருமான் என்று காட்டுவது போலே 3 உகரங்களை வைத்து உதித்தனன் உலகம் உய்ய என்றார். நேற்று இன்று நாளை நேற்றும் காப்பாற்றியவன் முருகன், இன்றும் காப்பாற்றுபவன் முருகன், இனியும் காப்பாற்றப் போபவன் முருகன் என்று காட்டுவது போலே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். 6 குழந்தைகள், கார்த்திகை பெண்கள் 6 பேர் தவம் செய்தார்கள், வளர்த்தார்கள். 6 குழந்தைகளையும் 6 பெண்கள் வளர்த்தார்கள். அதனாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். பம்பாயிலே முருகனுக்கு கார்த்திக் சுவாமி என்று பேர். இவனுக்கு கார்த்திகை நாள் விரதம் சிறப்பானது. குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று திருப்புகள் பேசும்.
கங்கை சுமந்தமையினாலே இவனுக்கு காங்கேயன் என்று பெயர். சரவணத்தில் வந்ததினாலே சரவணபவன் என்று பெயர். ஏன் கந்தன்னு பேரு தெரியுமோ? அம்பாள் பராசக்தி வந்தாள், இந்த குழந்தையை பார்த்தாள், கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்தாள். 6 உடம்பையும் ஒன்னா சேர்த்தாள். 6 தலை, 12 கரங்கள், ஒரே உடம்பு, அம்பாளால் சேர்க்கப்பட்டவன். அதனாலே இவனுக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. எல்லாவற்றுக்கும் பற்றுக்கோடாய் இருப்பவன் கந்தன் என்று கூறப்பட்டான். 6 குழந்தைகள் அந்த 6 கார்த்திகை மாதர்களுக்காக விளையாடின. ஆட ஓர் உருவம், செங்கை அறைய ஓர் உருவம், நின்று பாட ஓர் உருவம், நாடி பார்க்க ஓர் உருவம், ஆங்கண் ஓட ஓர் உருவம், ஓர்பால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேட ஓர் உருவம் ஆக சிவன் மகன் புரிதலுற்றான். பெருமான் 6 உருவங்களை எடுத்துக்கொண்டு கார்த்திகை மாதர்களோடு விளையாடினான். மீனாட்சி அம்மை பராசக்தி பார்வதி வந்தாள், கையால் எடுத்து அணைத்தாள், கந்தன் என்று பேர் வைத்தாள். பால் ஊட்டினாள், பால் வடிந்தது. அந்த பாலை பராசர குமாரர்கள் மீனாக தெரிந்தவர்கள் அருந்தினார்கள். மீண்டும் குழந்தைகளாக மாறினார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவம் செய்யுங்கள், முருகன் அருள் புரிவான் என்று சிவபிரான் கூற பராசர முனிவரின் பிள்ளைகள் திருப்பரங்குன்றத்துக்கு சென்றார்கள். முருகப்பெருமான் 6 முகத்தோடு காட்சியளிக்கிறான். தமிழ் எழுத்துக்களின் வடிவம் முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்களை கஷடதபர, ஞனன நமன, யரல வளல என்று 3 ஆறாகப் பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் 6 கை, இன்னொரு பக்கம் 6 கை, நடுவிலே 6 தலை. ஆக இந்த 3 18 இது அவனுடைய மெய்யெழுத்துக்கள். கஷட தவற, ஞனன நமன, யரல வளல 18 மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து தமிழ்ல எத்தனை? அ ஆ இ ஈ உ ஊ சொல்றமே, 12 எழுத்து உயிரெழுத்து. இந்த 12 எழுத்துல அ இ உ ஏ ஓ இந்த 5 குறில். ஆ இ ஊ ஏ ஓ ஐ ஔ இந்த 7 நெடில். நெடில் 7, குறில் 5. முருகப்பெருமானுக்கு 12 கண்கள். அது எப்படி 12 கண்ணு? சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். இந்த 5 முகத்துக்கு 10 கண்ணு. இந்த 10 கண்ணுல 5 சிவத்துக்கு, 5 பராசக்திக்கு. அப்ப சிவத்துக்கு 5 கண்ணு. இதுல அதோ முகம் சிவத்துக்கே உரியது. அதிலே உள்ள கண்ணு 2. ஆக சிவத்துக்கு 7 கண்ணு, சக்திக்கு 5 கண்ணு. சக்தி என்பது குறில், சிவம் என்பது நெடில். முதலில் குறில், பின்னால் நெடில். முதலில் தாய், பின்னால் தான் தந்தை. தாய் காட்டத்தான் தந்தையை அறிகிறோம். குறில்ல இருந்துதான் நெடில் வரும். அ இ உ ஏ ஓ இந்த 5ம் பராசக்தியின் வடிவான 5 கண்கள். ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ இந்த 7ம் சிவபெருமானுடைய கண்கள், நெடில். எனவே 12 உயிரெழுத்துக்கள் 12 கண்களாக முருகப்பெருமானுக்கு மாறின. கஷட தவற, ஞனன நமன, யரல வளல 3 18 மெய்யெழுத்துக்கள் அவனுடைய கரங்களாகவும் தலைகளாகவும் மாறின. எல்லாம் சரி. இந்த ஆயுத எழுத்து ஒண்ணு கையில் இருக்கு. அக்கண்ணா அதை என்ன செய்கிறது? தமிழர்கள் பார்த்தார்கள். அதை ஒரு ஆயுதமாக மாற்றி வேற்படையாக்கி எம்பெருமான் திருக்கரத்தில் கொடுத்து விட்டார்கள். வீட்டுல பேர் வைக்கிற பொழுது வேலாயுதம்னு பேர் வைப்போம். அது படைக்கல நாயகம் எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் எழுத்துக்களின் வடிவம். அதனால்தான் அந்த பெருமானுக்கு அவளது சிறப்பு. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல. பெருமானுடைய தோற்றம் சிவபெருமானுடைய மறு வடிவம், அவ்வளவுதான். அவனுக்கு 6 குணங்கள் உண்டு. என்ன 6 குணங்கள்? முற்றறிவு, வரம்பில்லாத இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் நீங்குதல், முடிவில்லாத பேராற்றல், எல்லோருக்கும் அருள் செய்யும் பேரருள், தம் வயம் உடைமை.
அனைத்தையும் தம்மோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய பேராற்றல். இந்த 6 குணத்தை உடையவன் முருகப்பெருமான். சிவம் வேறு, முருகன் வேறு அல்ல. நெய்யால் வெண்ணெய்க்கு பெருமை, ஆடையால் நூலுக்கு பெருமை, சுக்கால் இஞ்சிக்கு பெருமை, தாலியால் தங்கத்துக்கு பெருமை. நெய்யி சாப்பிடுறதுனாலதான் வெண்ணெய்க்கு சிறப்பு, ஆடையா மாத்தினதுனாலதான் நூலுக்கு சிறப்பு, ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க சுக்கா மாத்தினா இஞ்சிக்கு பெருமை, தங்கத்தை தாலியாக மாற்றினால் தங்கத்துக்கு பெருமை. அது மாதிரி முருகப்பெருமானால் சிவபெருமானுக்கு பெருமை. தங்கம் கட்டியாக இருந்தால் சிவம், தங்கம் தாலியாக மாறினால் முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமான் இரு அவதாரம் செய்கிறார். தமிழ் கடவுள் தமிழ் பாடுவதற்காக இரு அவதாரம் செய்கிறான். சங்கத் தமிழின் தலைமை புலவன் இரு அவதாரம் செய்துவிட்டான். சின்ன குழந்தை கைலாசத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறது. சில திருவிளையாடல்கள். அவனுக்கு எல்லாம் விளையாட்டு, நமக்கு எல்லாம் வினையாட்டு. அவன் விளையாடுகிறான். திருக்கையிலாயம் முதல் கோபுர வாசல். செவ்வேள் பெருமான் குழந்தையாக விளையாடிக் கொண்டிருக்கிறான். எல்லோரும் கும்பிடுகிறார்கள். 4 முகம் படைத்த பிரம்மா அங்கிருந்து வர்றார். பிரம்மா படைத்த கடவுள். அவருக்கு 4 பக்கத்திலேயும் 4 தலை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதனாலே அவருக்கு திக்குவாயன் ஒரு பேரு. அது என்ன திக்குவாயன்? வேதம் சொல்றவனா திக்குவாயன்? ஆமாம். எப்படி? ஒரு திக்குக்கு ஒரு வாய், கிழக்கு திக்கிலே ஒரு வாய், மேற்கு திக்கிலே ஒரு வாய், வடக்கு திக்கிலே ஒரு வாய், தெற்கு திக்கிலே ஒரு வாய். திக்குகள் தோறும் வாயுடையவன் ஆனமையினாலே அவனுக்கு திக்குவாயன் என்று பெயர். அந்த 4 பிரம்மா வரும் பொழுது முருகப்பெருமானை பார்க்கிறார். சிவனும் முருகனும் ஒன்று என்று அந்த அறிவுக்கு எட்டவில்லை. என்ன சின்ன குழந்தை தானே என்று கொஞ்சம் எண்ணிவிட்டார். வணங்காமல் போய்விட்டார். முருகனும் சிவனும் ஒன்று என்ற ஞானம் அறிஞர்களுக்கு உண்டாகும். பிரம்மாவுக்கே அந்த மாயை மறைத்து விட்டது. சிவனுடைய பிள்ளைதானே, முருகன் வேறுதானே, குழந்தைதானே என்று விலகி போய்விட்டார். முருகப்பெருமான் அழைக்கிறார். இங்கே வா. வந்தார். கையெடுத்து கும்பிட்டார். நீ யார்? பிரம்மா. என்ன தொழில் செய்கிறாய்? படைத்தல் தொழில் செய்கிறேன். ஓ, உலகத்தை படைக்கிறாயா? படைப்பதற்கு அடிப்படை என்ன? அடிப்படை வேதங்கள். உனக்கு வேதம் வருமா? எனக்கு வேதன்னே பேரு. வேதம் வரும். எங்கே வேதத்தை சொல். ஓம் என்று வேதத்தை சொல்லும் முன்னாலே ஓம் என்று தொடங்கினார் பிரம்மா. ஓம் என்பது பிரணவம். ஓம் என்பது தாரக மந்திரம். தாரகம்னா தாண்டச் செய்வதுன்னு அர்த்தம். பிறவி கடலை தாண்டச் செய்வது ஓம். யாழ்ப்பாணத்திலே ஆம் என்று சொல்ல மாட்டார்கள், ஓம் என்று மந்திரத்தைத்தான் சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்கு 6 முகம் சொன்னனே. ஒரு முகம் ந என்ற எழுத்து, ஒரு முகம் மா என்ற எழுத்து, ஒரு முகம் சி என்ற எழுத்து, ஒரு முகம் வா என்ற எழுத்து, ஒரு முகம் யா என்ற எழுத்து. ஆக நமசிவய 5 எழுத்து, 5 முகம். ஓம் என்பது அவனுக்கு இன்னொரு முகம். ஆக ஓம் நமசிவாய என்பது 6 முகம். முகங்களில் ஒன்று ஓம். அந்த ஓங்கார பொருளை முருகப்பெருமான் யாரை நோக்கி கேட்கிறார்? பிரம்மாவை நோக்கி கேட்கிறார். அவனுக்கு தெரியவில்லை. முகத்தில் ஒன்றதாய் அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. திகைத்திருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. அவன் திகைத்தான், விழித்தான், வெட்கப்பட்டான். வேதம் தெரியும், இந்த ஓங்காரத்து பொருள் தெரியாதே என்று பிரம்மா திகைத்து போய்விட்டார். தாரக பிரம்மம் ஓங்காரம், அது தெரியாமல் எப்படி படைப்பது? காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கடரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் என்று பேசுவார்கள். காசியிலே இறப்பவர்களுக்கு எம்பெருமான் சொல்லக்கூடிய தாரகம் ஓங்காரம்.
இது தெரியாத நீ படித்தவன் என்று கூறிக்கொள்ளலாமா? நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும். ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே அது தெரியலன்னா நமக்கு என்ன தெரியும்? அவளது படித்தவன் பிரமன், சரஸ்வதியை நாக்கிலே உடையவன், தலைமகள் கணவன், தலைமகள் தலைவன். அவனுக்கே அது தெரியவில்லை. இந்த ஓங்காரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீ எப்படி சிருஷ்டி செய்வாய்? முருகப்பெருமான் கேட்கிறார். சிருஷ்டி செய்வது இத்தன்மையதோ என குட்டினான் அயன் 4 முடிகளும் குலுங்க. முருகப்பெருமான் 4 தலையிலையும் குட்டினானா. தூளி 4 சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே. அது ஏதோ தாளம் போட்டாப்புல இருந்துச்சான். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், சிட்டி தொழிலனை செய்வதங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்பது கந்தர் கலிவன்பா. முருகப்பெருமான் அவன் தலையிலே குட்டினார், திருவடியால் எற்றினார். அந்த ஆணவம் போயிற்று, அவன் சிறையிலே போட்டுவிட்டார். பக்கத்திலே இருந்த வீரவாகு தேவர், அது யார் வீரவாகு தேவர்? அவர் வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த வீரவாகு தேவர் பக்கத்திலே இருந்தவர் முருகப்பெருமானை பார்க்கிறார். பெருமானே, இவனை சிறையில் அடைத்து விட்டால் படைத்தல் தொழிலை யார் செய்வது? முருகப்பெருமான் சிரிக்கிறார். கவலைப்படாதே, நாம் படைத்தல் தொழிலை செய்வோம். திருச்செந்தூர் பெருமான் படைத்தல் தொழிலை செய்கிறார். கையிலே அந்த ருத்ரனுடைய அற்புதமான அந்த கண்களாயிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டார். படைக்கத் தொடங்கினார். அவரால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்குரிய உடம்புகள் எல்லாம் தூய்மையாயிருந்தன. எல்லோரும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். பிரம்மா படைச்சா நல்லது கெட்டது சேர்ந்து வரும். முருகப்பெருமான் ஞானமயமாயிருப்பவர் படைத்தால் எல்லாம் ஞானிகளாக மாறி போய்விட்டார்கள். எல்லாம் ஞானத்தோடு தவஞ்செய்ய தொடங்கிவிட்டார்கள். யாருக்கு வேலையில்லை? காப்பாற்றக்கூடிய பெருமாளுக்கு வேலையில்லை, அழிக்கக்கூடிய ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை. எம்பெருமான் 3 வேலையையும் தானே எடுத்துக் கொண்டு விட்டான். திருச்செந்தூரிலே இப்பொழுது மாசித் திருவிழாவிலும் ஆவணி பெருந்திருவிழாவிலும் பார்க்கலாம். எம்பெருமான் வெள்ள சாத்தி வருவார். எல்லாம் வெள்ளை, ஆடை வெள்ளை, மலர்கள் வெள்ளை, அவரை கும்பிடக்கூடிய அடியார்கள் மனம் வெள்ளை, எல்லாம் வெள்ளையா வருவார். அது படைப்பதற்கு அடையாளம். பின்னாலே பச்சையாக வருவார். எல்லாம் பச்சையாக இருக்கும். அது காப்பாற்றுவதற்கு அடையாளம். 3வது சிவப்பு சாத்தி வருவார். அது ஒடுக்குவதற்கு அடையாளம். 3ம் நான் தான், அயனும் அரியும் அரனும் நான் தான், அகரமும் ஆகி அதிபடும் ஆகி என்று நம்முடைய திருப்புகள் பாடுவது மாதிரி 3ம் நான் தான் என்று காட்டக்கூடியவன் திருச்செந்தூர் பெருமான். திருமால் சிவபெருமான்பால் சென்றார். எனக்கு வேலையில்லை. பிரம்மா முன்னாலேயே சிறைப்பட்டு விட்டார். ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை. எல்லோரும் சொன்னார்கள், ஆன்மாக்கள் வினை தீர வழி கிடையாது. நல்லது தீயதை அனுபவித்தால், உடம்பு எடுத்தால் தான் வினை கடன் தீரும். வினை தீர வழியில்லை. முருகன் படைக்கக்கூடிய அனைத்தும் மிகச் சிறந்த ஞானிகளாக படைக்கிறானே, நாங்கள் என்ன செய்வது? சிவபெருமான் அங்கே இருந்து நந்தியம்பெருமானை அனுப்பினார். பெருமனை சிறைவிடச் சொல்லுங்கள். நந்தியம்பெருமான் இங்கே வந்தார். முருகக் குழந்தை கேட்டது, என்ன வேண்டும்? அப்பா அனுப்பினார். பிரம்மாவை சிறைவிட வேண்டும் என்பது அப்பாவினுடைய விருப்பம். அப்படியா? சிறைவிட முடியாது. தவறு செய்தவனுக்கு தண்டனை தரத்தான் வேண்டும். நீ நின்றால் உன்னையும் சிறையில் போட்டு விடுவேன் என்றது ஞான குழந்தை. நந்தியம்பெருமான் ஓடினார். சிவபெருமானே வந்து விட்டார். முருகா, அப்பா, பிரம்மாவை சிறையில் இருந்து நீக்கம் செய். அப்பா, அவர் தவறு செய்தவர். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் சமுதாயம் கெட்டு போய்விடும். அவரை தண்டிக்க வேண்டும். இல்லையப்பா, அவர் இப்பொழுது திருந்தி விட்டார். இந்த தவச்சாலையை நீ அறச்சாலையாக்கக்கூடியவன். வெளிவிடு. நான் சொல்லுகிறேன், எனக்காக அவரை வெளியில் விடு. அப்பா, நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாது. பிரம்மா வெளியில வந்தார். ஆணவம் அழிந்தது. எல்லா ஆணவமும் அழிந்தது. நமக்கு ஆணவம் தான் ரொம்ப பொல்லாது. இந்த நானுங்கிறது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ராத்திரி பகல அதிகமா சொல்ற வார்த்தை என்ன? ஆய்வு செய்தார்கள் அமெரிக்காவில்.
காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை நான் 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 நான். இந்த திமிரு தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இந்த ஆணவத்தினாலே நம்ம பல தப்புக்களை செய்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு புலவர், பொய்யாமொழி புலவர்னு அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் இந்த ஆணவம் அதிகம். சிவபெருமானை கும்பிடுவார், சிவபெருமானை பாடுவார். ஒருத்தர் வந்தார், ஐயா முருகனை பாடுங்கள். அவர் சொன்னார், முருகனை பாட மாட்டேன். அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, இந்த ஆணவம் கொஞ்சம் வார்த்தையை அதிகமாக போட்டு விட்டது. சொன்ன வார்த்தை நமக்கு தலைவன், சொல்லாத வார்த்தைக்கு நாம் தலைவன். இவர் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமோ? முருகனை பாடமாட்டேன்னு சொல்றதோட ஒன்னு சேர்த்தார், கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. சிவபெருமான் கோழி, முருகப்பெருமான் குஞ்சுன்னு அர்த்தமா. இப்படி சொல்லிவிட்டார். பாடல. முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டான். அப்படியா, இரு உன்னை பாட வைக்கிறேன். ஒரு நாள் புலவர் அடுத்த ஒரு மன்னனை பாடி ஒரு சிறிய மூட்டை நிறைய பொற்காசு வாங்கி கொண்டு திரும்புகிறார். முருகப்பெருமான் வேல் ஏந்திய பெருமான் கையில் கோலேந்தி காட்சி கொடுக்கிறான். நிறுத்து, நின்று விட்டார். இது என்ன கையிலே மூட்டை பொற்காசுகள்? ஏது? ஒரு மன்னரை பாடி பரிசு வாங்கி கொண்டு வந்தேன். கொண்டா. மூட்டையை பிடுங்கிக் கொண்டான். வழியிலே கல்வன் போல் நின்று சிவபெருமான் மகன் முருகப்பெருமான். சிவபெருமான் உள்ளங்கவர் கல்வன், முருகப்பெருமான் செம்மான் மகளை திருடும் திருடன் வந்து திருடனாக காட்சி கொடுக்கிறான். மூட்டையை பிடுங்கிக் கொண்டான். அவர் தவிக்கிறார். வீட்டிலே வறுமை, குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை, என்ன செய்வது? தவிக்கிறார். நீ யார்? முருகன் கேட்கிறான். இவர் சொன்னார், நான் புலவன். புலவனா? உனக்கு பாடத் தெரியுமா? புலவன்னா பாடத் தெரியணுமே, எனக்கு பாடத் தெரியும். அப்படியா? அப்போ ஒன்னு செய், என்னை பாடு, ஒரு பாட்டு பாடு, நான் மூட்டையை தருகிறேன். ஒரு பாட்டு என்ன, மூட்டையை தருவதாயிருந்தால் ஒரு காவியமே பாடலாமே. நான் பாடுகிறேன். உன் பேரை சொல்லியா? உன் பேரை வச்சு நான் பாடுகிறேன். முருகப்பெருமான் சிரிக்கிறான். என் பெயரை கேட்கிறாயா? என் பெயர் என்ன தெரியுமா? என்ன? என் பெயர் முட்டை. முட்டையா? முட்டை என்று யாராவது பெயர் வைத்துக் கொள்வார்களா? ஆமாம், என் பெயர் முட்டைதான். முட்டையை பாடு. புலவர் யோசிக்கிறார். முட்டையை பாடினால்தான் மூட்டை கிடைக்கும். முட்டையா? மூட்டையா? மூட்டை வேண்டும். சரி, இந்த முட்டையை பாடி விடுவோம். ஒரு பாடல், ஒரு வெண்பா, இலக்கணத்தோடு பாட வேண்டிய பாடல், பொருள் சிறப்போடு பாட வேண்டிய பாடல். புலவருக்கு இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு வரும். அப்படியே ஒரு வெண்பாவை பாடிட்டார். யார் மேல? முட்டைங்கிற முருகன் மேல. என்ன வெண்பா? அது ஒரு நல்ல கதை. ஒரு தாய் வருத்தத்தோடு பார்க்கிறாள். இந்த பாலைவனத்திலே யார் போவார்கள்? முட்டை என்பவனுக்கு பகைவர்கள் அல்லவா போவார்கள். இந்த பாலைவனத்திலே என் மகள், அவள் காதலனோடு போய்விட்டாளே, அவளுக்கு காதல் சிறப்பாகிவிட்டது. இந்த பாலைவனத்து வெம்மை கூட அவளுக்கு தெரியவில்லையே. ஐயோ, இந்த பாலைவனம் பொல்லாத வெப்பக்காடல்லவா. இந்த பாலைவனத்திலே கள்ளிச் செடி தீப்பிடித்து எரிகிறதே. கருவேல முள் அவள் காலில் குத்துமே. இதிலே முட்டைக்கு மாறான பகைவர்கள் செல்வார்கள். என் மகள் போய்விட்டாளே என்று ஒரு தாய் வருந்துகிற மாதிரி அழகாக பாடினார் புலவர். என்ன பாடினார்? பொன்போலுங்கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை செல்லர் இசைந்தனளே, மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வரு போம் கானவேல் முள் தைக்கும் காடு. இது எப்படிப்பட்ட காடு? கள்ளிச்செடி தீ பறக்குது, தங்கம் மாதிரி தீ பறக்கு. கருவேல முள்ளு காலில குத்தும். என் பேதை போய்விட்டாள். முட்டைக்கு மாறாய பகைவர் செல்லக்கூடிய பாதையில் என் பேதை போய்விட்டாள். அவள் காலில் முள் தைக்குமே. முள் தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று உணர்ந்து வரும். ஆக பாட்டு முடிந்தது. 2 முறை முட்டையை பாடிட்டார் இவர். என்ன பாட்டு பாடினார்? பொன்போலும் கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை செல்லற்கு செய்தனளே, மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம் கானவேல் முள்தைக்கும் காடு. முள்தைக்கும் என்பது முட்டைக்கும் என்று வந்தது. முடிஞ்சது. முட்டையை பாடிட்டே மூட்டையை கொடு.
முருகப்பெருமான் கேட்கிறான், நீ என்ன புலவன்? பாட்டு தப்பு, பாட்டு தப்பா? என் பாட்டு தப்பா? அதை நீ சொல்கிறாயா? ஆமாம், உன் பாட்டில் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? சொற்குற்றமா? சொற்குற்றம் இருந்தால் மன்னிக்கலாம். இலக்கண பிழையா? அதை கூட மன்னித்து விடலாம். என்ன குற்றம்? பொருள்